நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாலை நேர வகுப்புல ஒரு அறிமுக வகுப்புல இணைஞ்சிருக்கீங்க. இந்த வகுப்பு லோசு மாய கட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீன எண்ணியல் கலை, அதை பற்றியது. நம்ம குழுல இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே தெரியும், அடியேன் பொன்தாமரை கண்ணன் நாமக்கல் மாவட்டத்துல இருந்து ஒரு 15 ஆண்டுகளாக ஆன்லைன்ல ஜோதிட பயிற்சி ஆசிரியராகணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையில கடந்த 8 ஆண்டுகளாக முழு நேர ஜோதிட ஆசிரியராக ஜோதிடராக இயங்கியிருக்கிறேன். எண்கணிதத்தின் மீதான அடியேனது அந்த ஆர்வமானது 25 ஆண்டுகளாக நியூமராலஜிய ஒரு தொழில் முறையாக 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னைக்கு 47 வயசுங்க. அப்ப 25 ஆண்டுக்கு முன்னாடி என்னுடைய 15, 16, 17 வயசுல எல்லாம் நம்ம தொழில் முறையாக பெயர் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இந்த நட்சத்திரத்துல இந்த பேர்ல எல்லாம் எதுப்பா நல்லா இருக்கு, இதை நீ பார்த்து கொடு அப்படின்னு சொல்ற அளவிற்கு அன்னைக்கே எனக்கு அதுல ஒரு நிபுணத்துவம் இருந்ததாக மக்கள் நம்புகிறார்கள். அது அந்த அளவுக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது இப்போ இந்த வழியிலே நமக்கு கூற வேண்டிய கடமை. நம்ம என்ன பண்றோம்னு தெரியும் இல்லையா? இப்ப இத்தனை ஆண்ட கால ஆராய்ச்சியிலே அந்த எண்கள் அப்படின்னா என்ன, அது எப்படி பலிக்குது, நம்பர்ஸ் எல்லாமே அப்படியே பழிச்சிருமா? 1 அப்படின்னு சொல்றாங்க, சூரியன் சொல்றாங்க, 2ன்னு சொல்றாங்க, சந்திரன் சொல்றாங்க, மனம் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பலிக்குது, அதனுடைய சோர்ஸ் பாயிண்ட் என்ன, அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கிறதா, எண்ணியலுக்கு விளக்கம் இருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஆய்விலே நீண்ட நெடிய காலம் போய்கொண்டே இருக்கும் பொழுது, முதல்ல நாம என்ன நியூமராலஜி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத முதல்ல பார்த்தோம். நாம என்ன நியூமராலஜி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் ஒரு சிலரை மியூட் பண்ண, குமார் சார் நீங்க மியூட் பண்ணுங்க, குமார் வரதராஜனா, நன்றி. நாம பண்ணிட்டு இருக்கிற அந்த நியூமராலஜி பாத்தீங்கன்னா, அதனுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் தமிழ்நாட்டிலே பண்டிட் சேதுராமன் ஐயா. அவரு யார மாதிரி நியூமராலஜி பண்றாரு, எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கலையுடைய மூலம், அந்த வேர் என்னன்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அவர் யாரை பின்பற்றுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹீரோ என்ற ஒரு ஞானி 1900, 910 இந்த ஆண்டுகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவருடைய புத்தகங்கள், அதனுடைய வழிகாட்டுதல்கள், அதிலிருந்து கிடைத்த அனுபவங்களை தான் 100% அப்படியே சேதுராமன் ஐயா பின்பற்றினார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. அப்புறம் சீரோ எதை பின்பற்றினார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் சால்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். சால்டியன், பிதாகரஸ் அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அறிஞர் என்று சொல்ல முடியாது, அது ஒரு ஜாதி இனம்ன்ட்டே சொல்லலாம். சால்டியன் இனத்தவர்கள், பிதாகரஸ் இனத்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்ப அந்த இனங்கள், அந்த வழித்தோன்றல்களிலே இருந்த அந்த கணக்கீடு முறையை பின்பற்றி நமக்கு தெளிவாக எண்கணிதம் அப்படிங்கிற முறையிலே ஒரு ஜோதிட முறையாக மாற்றி தந்திருக்கிறார். அதை தான் நமக்கு இந்தியாவில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான், பிதாகரஸ் ஒரு முறை இருக்கா அப்படின்னு பாக்குறோம். பிதாகரஸ் அப்படிங்கிற முறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நாம பார்க்கும்போது, இந்த சால்டியன், பிதாகரஸ் இதெல்லாம் இங்க தோற்றம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும்போது, இந்தியாவில் இருந்தும் சீனாவில் இருந்தும் தான் இந்த எண்ணியல் கலைகள் எல்லாமே கிழக்கத்திய நாடுகளுக்கெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அவங்க மூலயமா கேள்விப்படுறோம். அப்ப திரும்பவும் நம்ம இந்தியாவுக்கு வர்றோம். இந்தியாவில் நியூமராலஜி அப்படின்ட்டு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ் முறையிலேயே நியூமராலஜி இருக்கு, சமஸ்கிருதத்துல நியூமராலஜி இருக்கு. அப்ப தமிழ் முறையில நம்ம தமிழ் முறை நியூமராலஜிங்கிறது பஞ்சபட்சி அடிப்படையாக பண்ணியிருக்கு. வடநாட்டுல பல்வேறு முறைகள் இருந்தாலும் கூட காகினி அப்படின்ட்டு ஒரு முறை இருக்கு. இதையெல்லாம் நாம கற்க கசடர என்ற அர்த்தத்துல கசடு இல்லாமல் என்ன என்னங்க, அடியனுக்கு சந்தேகம் இல்லாத அளவிற்கு அதை ஆய்வு செய்து, இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள்ல கூட தமிழ் நியூமராலஜி படிச்ச மாணவர்கள் இருக்கீங்களா? காகினி முறை இருக்கீங்களா தெரியல. சரி, ஓகே.
அப்ப அதெல்லாம் நம்ம பாடமாக்கி வகுப்புகள் தந்து கொண்டிருக்கிறோம். அப்ப திரும்பவும் இந்தியாவுல மட்டும்தான் இல்லைங்க. சீனாவுல இருந்தும் வந்துச்சுங்கிறத கிழக்கு நாடுகள்லாம் இங்கிலாந்து, அமெரிக்கர்கள் இவர்கள்லாம் சொல்லும் பொழுது, சீனாவுல இருந்து என்ன வந்துச்சு? அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது, லோசு கிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான லோசு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எண்ணியல் கலை சீனாவுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அதற்கான மாஸ்டர்ஸ் எல்லாம் புடிச்சு அவங்க என்ன அதனுடைய அடிப்படை தன்மை என்ன அப்படிங்கறதெல்லாம் புரிந்து கொண்டு, அது உண்மையாலுமே பலிக்குதா? உலகத்துல பல்லாயிரம் விஷயம் இருந்தாலும் பலிக்காது. பல விஷயங்கள் பலிக்காது. அல்லது நமக்கு பலிக்கிற மாரி கத்துக்க முடியாது. 2 இருக்கு. ஒண்ணு எல்லாமே பலிக்காது என்று சொல்ல முடியாது. ஆனா அத பலிக்கும் அளவிற்கு நாம் அதில் நிபுணத்துவம் பெற முடியாமல் போய்விடும். அப்ப அது பலிக்காது இல்லையா? அப்ப அதுல நிபுணத்துவம் அடைவதற்கே நிறைய ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த ஆய்வுகள் எல்லாம் செய்து அதுல ஜெயிச்சு சக்சஸ் பண்ணி, அத ஒரு பரிகார முறையாகவும் கொண்டு வந்து ஒரு வாழ்க்கையை மாற்றும் அளவிற்கு அதில் இருக்கக்கூடிய அந்த சங்கதிகளை எல்லாம் கற்று தேர்ந்து, எண்ணியல் நான் பாத்தீங்கன்னா, ஒரு நியூமராலஜிஸ்ட் அப்படின்னு நான் சொல்றதுக்கு நிறைய தயங்கிக் கொண்டே இருந்தேன். சின்ன வயசுல இருந்து கற்றுக்கொண்டு இருந்தாலும். ஏன்னா எண்கள்லாம் எப்படி வேலை செய்யுது? அதனுடைய அடிப்படை சூட்சுமம், பிரபஞ்ச சக்தி அப்படிலாம் நம்ம சொல்லணும். கிரகங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கே ஆகாயத்துல இருக்கு, அங்கிருந்து வருது, இங்கிருந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். புராண கதைகள்லாம் சொல்லுவோம். ஆனா எண்களுக்கு அது மாதிரியான புராண கதைகள் இல்லை. அப்ப அதற்கான அந்த வழிகாட்டுதல் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த லோசு அப்படின்னு சொல்லக்கூடிய சீன எண்ணியல் கலை அப்படிங்கிறது முழுமையாக மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டா இருக்கு அப்படிங்கிறத நாம ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பார்க்கிறோம். அடுத்து அதை நாம படிப்படியாக ஆய்வு செய்து முடிப்பதற்கே ஒரு 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நான் என்னுடைய நண்பர் ஈரோடு பகுதியை சேர்ந்த நமச்சிவாயம் அப்படிங்கிற ஐயா ஒருத்தர், புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய அருள்முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர், நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய தர்மராஜன் அப்படிங்கிற நண்பர், என்னுடைய தம்பி அக்கு கீழராக இருக்கக்கூடிய மகேந்திரன், இது மாதிரி நம்முடைய ஆத்ம நண்பன் விக்னேஷ், எங்க உள்ளூர்ல பாலிய சிநேகிதன் அவரு, அவருடைய அண்ணா மல்லிகார்ஜுனன், இத்தனை பேர் ஒரு 8 பேர் ஒரு செட். ஏதாவது ஒரு நியூமராலஜில ஒரு நேம் சேஞ்சிங் ஒரு நம்பர் பலிக்குமா பலிக்காதான்னா, நாமெல்லாம் அதை பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். அது மாதிரிலாம் அதாவது நியூமராலஜி ஆராய்ச்சி என்பது நம் மீது இருக்க வேண்டும். ஆராய்ச்சியுடைய வெளிப்பாடு நாம வாடிக்கையாளர் மீது கொடுக்க வேண்டும். ஒரு மோசமான எண்கள் இது நெகட்டிவா இருக்குமா அப்படிங்கிறத நானு, விக்னேஷ், அருள்முருகன் இவங்கெல்லாம் மோசமான நம்பர்களை பிராக்டிஸ் பண்ணுவோம். விபத்து ஆகுதா? மண்டையில அடிபடுதா? கால் உடையுதா? அப்படின்லாம் பார்ப்போம். நிறைய உடைஞ்சிருக்கு, விபத்தாயிருக்கு. வாழ்க்கை கெட்டு போகுதா? எஸ். டிவோர்ஸ் வரைக்கும் போகுதா? எஸ் போகுது. இதெல்லாம் நம்ம ஒரு என்ன சொல்றது? 108 எண்களிலே ஒரு 40, 45 நெகட்டிவ் நம்பர்ஸ நாம பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அப்ப அதற்கான பரிகாரம் எல்லாம் என்ன? நேம் சேஞ்சிங். நேம் சேஞ்சிங் மட்டும் தானா? இப்ப நேம் சேஞ்சிங் பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்? நேம் சேஞ்சிங் பண்ண முடியாதுங்க. நம்பர்ஸ் மேல எனக்கு மரியாதையே கிடையாது. அவங்களும் எங்கள நம்பி ஒரு ஜோதிட ரீதியாக வர்றாங்க. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு வாழ்வியல் பரிகார முறை அப்படிங்கிற ஒரு மெத்தட ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி கையில எடுக்கிறோம். வாழ்வியல் பரிகார முறை. அப்ப அந்த வாழ்வியல் பரிகார முறை ஜோதிடத்திற்கு மட்டும்தான் இருக்கிறதா? எண்கணிதத்தில் இல்லையா? அப்படிங்கிற கேள்விக்கு 100% பதிலாக வந்ததுதான் லோசு கிரிட் என்று சொல்லக்கூடிய லோசு மாய கட்டங்கள். அத பத்தி தான் இப்ப நம்ம இந்த வகுப்புல எடுத்துக்க போறோம். இத பத்தி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அடியேன் இதை பற்றி ஒரு புத்தகம், லோசு மாய கட்டங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் பாத்தீங்கன்னா, நம்ம எழுதியிருக்கோம். உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த புத்தகம் கோவையை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய கௌசிகன் பதிப்பகம், கௌசிகன் சசிகுமார் ஐயா அவர்கள் முன்வந்து, இது ஒரு அற்புதமான ஒரு கலை. அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். முக்கியமாக ஜோதிடர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். வாழ்க்கையிலே ஒரே மாதிரியான பிரச்சனைகள், ஒரே மாதிரியான தடைகள், ஒரே மாதிரியான சிக்கல்களை சந்தித்துக் கொண்டு மீண்டும் 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 அந்த வட்டத்துக்குள்ளாரியே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு குறிப்பாக இது இருக்கிறது. எத்தனையோ பரிகாரங்கள் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த லோசு மாய கட்டங்கள் சிறப்பாக இருக்கிறது. அதை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தலாமே, இது ரகசியம் அப்படின்ட்டு நீங்களே வச்சுக்க போறீங்களா சார்? இல்ல வெளியே கொடுக்கலான்னு இருக்கீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கொடுக்கும்போது, ஐயா
இதை அள்ளி அள்ளி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அடியனுடைய ஆவல். அதனாலதானே அந்த நாம் கற்றுக்கொண்டு இருக்கும் போதே அந்த ரிசல்ட் எல்லாம் மக்களுக்கு பாடமாக நடத்தி கொண்டிருக்கிறேன், ரொம்ப குறைவான விலையில. என்னுடைய 1000 மாணவர்கள் அந்த குழுவில் இருக்காங்க இல்லைங்களா, அதுல பெருமையாக சொல்கிறேன், அதுல 150க்கும் மேலான மாணவர்கள் அடியனுடைய சின்ன பெரிய வகுப்புகளிலே கட்டணமின்றி, கட்டணத்தை எல்லாம் யோசிக்காம சேர்ந்து படிச்சிருக்காங்க. வர்ற ஸ்டூடெண்ட் ஒரு சாதாரண பாடம், சாதாரண வகுப்பு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 36 பேர் வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க, வந்துட்டீங்க. ஆனா பாருங்க, அங்க இருக்கிற 1000 பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இது பாத்தீங்கன்னா திடீரென்று ஒரு எதற்கும் உதவாத குப்பை வகுப்புகள் ஏதாவது போட்டோன்னு வைங்களேன், நானே போட்டு நிரூபித்து காட்டுகிறேன். ஒரு நாள் குப்பை வகுப்பு போட்டு இங்க 100 பேர் நிறைஞ்சிருச்சு ஐயா, இணைப்பு கிடைக்க 100 பேர் தானே லிமிட், இதுல ஃப்ரீ அப்படிங்கிறதுனால 100 பேர் தான் லிமிட். 100 பேர் இணைஞ்ச பின்னாடி ஐயா நுழைய முடியவில்லை அப்படின்ட்டு கதற வைக்கலாம். யார? நம்ம மாணவர்களை கதற வைக்கலாம். அதற்கு என்ன தலைப்பு வேண்டும் என்றால், எதற்கும் உதவாத, அந்த வகுப்பில் கலந்த பின்னாடி எந்த மாற்றமும் இருக்காத, எந்த புது அறிவும் கிடைக்காத ஒரு வகுப்பு போட்டோம்னா அதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சின்ன ஒரு மளிகை கடை மாதிரி, சாதாரண பொருட்கள் விற்கிற மளிகை கடை மாதிரி, அங்க கூட்டம் ஜேன்னு இருக்கும். ஆனால் பழனி ஆண்டவருடைய அருளாசியினால், போகர் பெருமானுடைய அந்த அற்புதமான ஞானத்தினால் அடியேன் அது மாதிரியான வகுப்புகள் எதுவும் கொடுப்பதில்லை. நம்ம வைரக்கடைங்க, நம்ம வகுப்புகள் எல்லாமே வைரக்கடை. அப்ப அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு மனப்பக்குவம் இருக்கக்கூடிய, தேடல் இருக்கக்கூடிய, இறைவனுடைய அனுகிரகம் பிராப்தம் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் மட்டும்தான் இங்க இணைவாங்க. அப்படிங்கிறதுனால அடியேன் இது இது ஒரு வகுப்புல 100 பேர் வந்தாங்கன்னா ஒரு 1000 ரூபாய் சார்ஜ் வச்சோம்னா என்னாச்சுங்க? 100 பேர் 1000 ரூபாய் வச்சா 1 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. நம்ம 1000 ரூபாய் சார்ஜ் வைக்கிறது இல்லை, 1000 ரூபாய் வகுப்பை 100 ரூபாய்க்கு எடுக்கிறோம். வர்றதே 10 பேர் கூட வரமாட்டேங்கிறாங்க, அதுல 5 பேர் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம அது ஆசிரியராக எனக்கு நஷ்டம் தானே. இருந்தாலும் கூட இறைவன் மேல அந்த இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையினால, இறைவன் இது மாதிரி தேடல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்பை இன்னும் எத்தனை நாள் எனக்கு கொடுப்பாருன்னு தெரியாது. ஒருவேளை நாளைக்கே ஃபியூஸை பிடிங்கிட்டா எல்லாம் போயிடும். அப்ப எத்தனை நாட்கள் எனக்கு அந்த அருளாசியை கொடுக்கிறாரோ அத்தனை நாள் கொடுக்கணுங்கிற துணிவில இருக்க சார். அதனால இந்த புத்தகம் கண்டிப்பாக எழுதி தருகிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு, எதிர்காலத்திலே லோசு கிரிட் கற்றுக்கொண்டு அதை தொழில்முறையாக செய்யக்கூடிய நபர்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. ஆனா நம்பி இந்த புத்தகத்தை வாங்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த புத்தகத்தின் வாயிலாக நிச்சயமாக நற்பலன்கள், மாற்றங்கள், திடீரென்று அப்படியே ஒரு திடுக்கிடும் மாற்றங்கள் உண்டாக வேண்டும். அதற்கான வழிகளையும் சொல்ல வேண்டும், சொல்லாமல் சொல்ல வேண்டும். அப்படிங்கிற அளவில் ரொம்ப நிதானமாக கணித்து ஒரு 4 மாதங்கள் எடுத்துதான் இந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. சரிங்களா? அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி, லோசு மாயக்கட்டம்னா என்னன்னு தெரியல, அது ஒரு மாந்திரீக நூலா அப்படிங்கிற அளவுல பல மக்கள் இருக்கலாம். அப்ப அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அதுபோக அதனுடைய நீள அகலங்கள்லாம் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதற்காகவும் இந்த வகுப்பு ஒரு அறிமுக வகுப்பாக, லோசு மாயக்கட்டங்கள் புத்தகத்திற்கான ஒரு அறிமுக வகுப்பாக இந்த வகுப்பு செல்லுகிறது. இந்த பாடங்களுக்கு உள்ள போகலாம். சரி, ஒரு நிமிஷம். லோசு மாயக்கட்டம் அப்படிங்கிற அந்த கலையானது 2-3 விதமான கதைகளுக்கு உள்ளே இருக்குங்க. இந்த கதைகளை பற்றி புத்தகத்துல இருக்காது. பிரளய காலம் உண்டான போது அதை பார்த்த நபர்கள்ல காகபுஜண்டர் அப்படிங்கிற அந்த சித்தர், மகத்தான சித்தர் காகபுஜண்டர் அப்படிங்கிறவரும் அவருடைய மனைவியும் பிரளயத்துடைய அழிவை காகத்தின் வடிவெடுத்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள் காகபுஜண்டருக்கு தெரிந்தது. அந்த காகபுஜண்டர் தான் ஆமையுடைய, அப்ப இந்த கடல்ல இருக்கக்கூடிய நீண்ட காலம் அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆமையை தேர்ந்தெடுத்து அந்த ஆமையின் முதுகில் அந்த பிரபஞ்ச ரகசியத்தை எழுதியவர் காகபுஜண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாறுகள் உண்டு. இந்த லோசு மாயக்கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாயக்கட்டத்தை பொதுவாக நவபீட முறை
அப்படின்ட்டு நாம சொல்லலாம். நவபீட முறை அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். ஆனா ஏன் புத்தகத்துல மாயக்கட்டம் லோசூன்ல கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம நவபீட முறை அப்படின்னு நம்ம கத்துக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம புதுசா நம்ம தமிழ்லயே டிரான்ஸ்லேட் பண்ணி நடத்திட்டு போயிடலாம். ஆனா எதிர்காலத்திலே லோசு கிரிட் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது சீனாவில இருந்து வந்துச்சு. அதை காப்பி அடிச்சு இவர் நவபீட முறைன்னு மாத்தி பொன்தாமரைக்கன் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நம்ம ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால சரி லோசு கிரிட் அப்படின்னுடைய அந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும். சீனாவில இருந்து வந்ததையும் நம் மக்களுக்கு நேரடியாக சொல்லி அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம்ங்கிறது அந்த புத்தகத்தினுடைய ஒரு நோக்கம். அந்த வகுப்பினுடைய நோக்கமும் அதுதான். இதுல வந்து நமக்கு காகபுஜண்டர் முறை என்று சொல்லக்கூடிய அந்த நவபீட முறைன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த நவபீட முறையில் கிடைத்த அந்த கட்டம், மாயக்கட்டம் என்றால் 3க்கு 3 சதுரம். சரிங்களா? 3க்கு 3 சதுரம் தான். அதுல காகபுஜண்டர் முறை என்று சொல்லக்கூடிய அந்த மாயக்கட்டம் இப்படித்தான் இருந்தது. இது கட்டம், அவ்வளவுதான். இது மாயக்கட்டம் கிடையாது. காகபுஜண்டர் முறை. இதுல நீங்க பார்த்தாலே தெரியும். கீழே 1, 2, 3 வரிசையா போட்டிருக்காங்க. திரும்பவும் கீழே இருந்து 4, 5, 6 கீழே இருந்து மேல போயிருக்கு. அது 7, 8, 9 கீழே இருந்து மேல போயிருக்கு. இப்போ 1, 4, 7 ஒரு லைன்லயும் 2, 5, 8 ஒரு லைன்லயும் 3, 6, 9 ஒரு லைன்லயும் இருக்கு. இது காகபுஜண்டர் முறை அப்படின்ட்டு இருக்கு. நீங்க நேரடியான வகுப்புகளுக்கு வரும்போது இந்த முறைகள் பற்றிலாம் நாம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த பாடத்துல இதற்கான சூழ்நிலைகள் கிடையாது இன்று. அடுத்தது பாத்தீங்கன்னா நவக்கிரக முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை வந்து பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். நவக்கிரக முறை. அதுல இருக்கக்கூடிய அந்த நவக்கிரக முறை எண்கள் எல்லாமே இப்ப நீங்க இந்த நவக்கிரக முறை கட்டம் பாக்குறீங்களா? இப்படிதான் இருக்கும். நடுவுல 1 இருக்கும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மேல இருக்கிறது கிழக்குன்னு வச்சுக்கீங்க. கீழே இருக்கிறது மேற்குன்னு வச்சுக்கீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த கோயில்ல நவக்கிரகங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பை வைத்து அப்படியே இருக்கு. 1ன்னா சூரியன், 2ன்னா சந்திரன், 3ன்னா செவ்வாய். இந்த இடத்துல 3ன்னா குருன்னு வைக்க கூடாது. 3ன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை அப்படின்னு நம்ம வைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த அளவுல இந்த விஷயம் வச்சிருக்காங்க. 7ன்னா சனி, 8 ராகு, 9 கேது. இது நவக்கிரக முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவும் வந்து நவபீட முறையில முக்கியமாக இருக்கிறது. இந்த கட்டத்தை வைத்து பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாம் சாதிக்க முடியும். இது வாஸ்து சாஸ்திரத்தில் பயன்படுகிறது. இந்த நவக்கிரக முறை இருக்கு இல்லைங்களா? அந்த நவக்கிரக முறை வந்து வாஸ்து சாஸ்திரத்துல, அதுவும் உயர்நிலை வாஸ்து சாஸ்திரம், மறைக்கப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரயோக முறை வாஸ்து சாஸ்திரம் பண்றாங்க இல்லைங்களா? அவங்க இந்த நவக்கிரக முறை, நவபீட முறையை பயன்படுத்துறாங்க. இப்ப நாம அதையும் பயன்படுத்தல. ஏன்னா லோசு கிரிட் இது மாயக்கட்டம் கிடையாது. இது மாயக்கட்டம் கிடையாது. அப்புறம் மாயக்கட்டத்துக்கும் 3க்கு 3 இருக்கிற இந்த கட்டங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இது எண்களுடைய பலத்தை சொல்லவில்லை. இது எண்களுடைய வெவ்வேறு பரிணாமங்களை கூறுகிறது. காகபுஜண்டர் முறை ஒரு சில பரிமாணங்களை கூறுகிறது. நவக்கிரக முறை நவக்கிரகத்தை வச்சு அந்த அமைப்பை வச்சு ஒரு சில பரிமாணங்களை கூறுகிறது. ஆனா இது நிச்சயமாக மேஜிக் ஸ்கொயர் கிடையாது. மேஜிக் ஸ்கொயர் கிடையாது. அப்ப உண்மையான மாயக்கட்டம் எது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த காகபுஜண்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆமையின் முதுகுல வரைஞ்சு விட்டு போயிட்டார். எப்ப? பிரளய காலத்துல. அந்த பிரளயத்துக்கு பின்னாடி நமக்கு கிருதயுகம், துவாபர யுகம், இந்த மாதிரி சத்தியயுகம், கிருதயுகம், துவாபர யுகம் முடிஞ்சு இப்ப கலியுகத்துல இருக்கும். அப்ப அந்த அந்த ஆமை இருக்கு இல்லைங்களா? அது கிருதயுகம் எல்லாம் தாண்டிடுச்சு. சத்தியயுகம் தாண்டி கிருதயுகம் எல்லாம் தாண்டி அது இறந்து விட்டதுன்னு வச்சுக்கலாமே ஒரு உதாரணத்திற்கு. ஒரு 6000 ஆண்டு, இன்றையிலிருந்து ஒரு 6000 ஆண்டுக்கு முன்னாடி துவாபர யுகத்தினுடைய ஆரம்ப காலத்திலே சீனா எல்லாம் அப்படியே இருந்துச்சு. இந்தியா இருக்கும் பொழுது, ராமர் இருந்த போது அங்க சீனாவும் இருந்துச்சு. சீனாவில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நதி அப்படின்ட்டு இப்பயும் எல்லோ ரிவர்ன்னு இருக்கும். அது மஞ்சள் அந்த அந்த நதியினுடைய பேரு தான் மஞ்சள் நதி. மஞ்சள் நதி மங்களகரமான பெயர் அப்படின்ட்டு பராசக்தி சிவாஜி மாதிரி பேசலாம். ஆனா எப்படி அந்த படத்திலே அந்த அவருடைய தங்கச்சி மங்களகரமான பெயர் அப்படின்னு சொன்னாலும் ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அப்படின்னு சொல்றாங்களே, அதே மாதிரி இந்த மஞ்சள் நதியானது சீனாவினுடைய துயர நதியாக மாறிப்போம். ஒவ்வொரு ஆண்டும் அதிலே வரக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கானது மிகப்பெரிய சேதாரத்தை உண்டு செய்தது.
அதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு 6000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த பேரரசர் பூ அப்படிங்கிறவர் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் மிகப்பெரிய நபர், மாந்திரிகத்திலும் மிகப்பெரிய நபர். அப்ப அவர் போயிட்டு இருக்கும்போது அந்த நதியிலே ஒரு ஆமை ஓடு இவர் கிட்ட சேருது. அந்த ஓட்டை எடுத்து பாக்குற, பெருசா இருக்கு, பெருசா இருக்கு. ஒரு 5 அடி 6 அடிக்கு 10 அடி அகலத்துக்கு இருக்கு அந்த ஓடு. அப்ப அதுல பார்க்கும்போது அந்த ஆமை ஓட்டினுடைய பின்புறத்திலே அப்படி மேல இருக்கு இல்லையா, அதுல 3க்கு 3 சதுரம் மாதிரி என்னமோ பிரிக்கப்பட்ட கோடுகள் இருக்கிறதையும், அதுல ஒரு சில எண்கள் மாதிரி அந்த புள்ளி புள்ளியா ஒரு புள்ளி 3 புள்ளி 5 புள்ளி 4 புள்ளி இந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் அதை பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு அது லோசு கிரிட் அப்படிங்கிற அந்த மாயச்சதுரம் அப்படிங்கறத அவங்க தான் பினிஷ் பண்ணி அதுக்கு பேர் வச்சு பண்றாங்க. இப்ப அது ஏன் மாயக்கட்டம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த லோசு கிரிட்ட நாம எந்த பக்கம் கூட்டினாலும் அதாவது கிடைமட்டமாக 3 கட்டம் இருக்கும், மேல இருந்து கீழே 3 கட்டம் இருக்கும், பெருக்கல் குறி மாதிரி 3 கட்டம் இருக்கும். அப்ப எந்த பக்கம் நீங்க கூட்டினாலும் அதனுடைய கூட்டுத்தொகை என்பது ஒரே மாதிரி தான் இருக்கும், 15 அப்படின்னு வரும். அதுதான் அந்த மேஜிக் ஸ்கொயர். அப்ப இந்த 15 அப்படிங்கிற அந்த எண் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மேஜிக் ஸ்கொயர் நவகிரகங்களையும் சரியான அளவில் பேலன்ஸ் செஞ்சு 15 அப்படிங்கிற அனுபவம், காக்கும் கடவுள் புதனுடைய ஒரு எண் 5, 1 அப்படிங்கிறது உருவாக்கம், ஒரு புதிய தொடக்கம் அது வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிற அளவுல ஒரு மூவ்மெண்ட்டுக்கான ஒரு எண் 15, அந்த எண் வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய அந்த தத்துவங்கள். நமக்கு அந்த தத்துவம் தேவையில்லை, அந்த தத்துவத்திலே இருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்ன அப்படிங்கிறது நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சரிங்களா? இதை பற்றிய விரிவாக அந்த புத்தகத்தில் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இப்ப நாம பார்க்கிற அத்தனை விஷயமும் அந்த லோசு மாயக்கட்டம் புத்தகத்துல இருக்கும். நீங்க அனைவருமே இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் உட்பட உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை பரிந்துரைக்கலாம். யாரெல்லாம் எண்ணியல் மூலயமாக எண்ணியதை எண்ணியாங்கு எய்திவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேருமே நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரே ஒரு புத்தகம் இருக்குன்னா அது லோசு மாயக்கட்டம் தான். அந்த ஒரு கட்டம் நீங்க படிச்சிட்டீங்கன்னா எல்லாமே கிடைச்சிருமா என்றால், எல்லாம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு இருப்பதை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள். அதுவே நமக்கு போதும். அதை நீங்க தொழில் முறையாக கொடுக்கணும்னு சொன்னோம்னா புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு அப்படியே போங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அதனையும் கொஞ்சம் ஹை கிளாஸா வேறு விஷயங்கள்லாம் நம்ம இருக்கும் பாத்தீங்களா? அப்ப அதெல்லாம் நம்ம பயிற்சியாக இந்த லோசுவை உயர்நிலையில நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு துணிந்து இருக்க வேண்டும். அது வாழ்க்கையில எப்படியெல்லாம், அதாவது எங்களுடைய வலிமை, அதனுடைய செயல்பாடு, அதற்கான பரிகாரங்கள் நாம புத்தகத்துல கொடுத்துட்டோம். அது வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் உள்ள வருது, அதை எப்படி சரியாக கண்டுபிடிப்பது, நம் மீது எண்கள் செலுத்தக்கூடிய ஆதிக்கம் என்ன, அந்த ஆதிக்கத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய குறுக்கு வழிகள் என்ன, இதையெல்லாம் நாம அந்த நேரடி வகுப்புல 26 ஏப்ரல் 26 தேர்தல் முடிஞ்சிட்டு அடுத்த 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோயமுத்தூர்ல ஒரு அற்புதமான ஒரு வகுப்பாக அமைத்திருக்கிறோம். அந்த வகுப்பானது 100% உங்களுக்கு அந்த லோசு மாயக்கட்டத்தை உணர வைக்கும், புரிய வைக்கும். அனைத்து விதமான உங்களுடைய சந்தேகங்களுக்கும் அந்த வகுப்பு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படிங்கிறத நாம நிச்சயமாக உணரலாம். சரிங்களா? சரி, அந்த அளவுல பாத்தீங்கன்னா இந்த லோசு மாயக்கட்டம் அமைத்தல் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி ஒரு கட்டங்க, 3க்கு 3 கட்டத்துல 1ல இருந்து 9 வரையில இருக்கக்கூடிய ஒரு சமச்சீரான ஒரு எண்களை தரக்கூடிய 15ன்னு கொடுக்கக்கூடிய கட்டம் தான் லோசு கிரிட் அப்படின்னு சொல்லியாச்சு. இதை நீங்க எந்த பக்கம் கூட்டினாலும் அப்படிதான் இருக்கும். இப்ப 4, 9, 2 இதை கூட்டுங்களே, 4, 9, 13, 13, 2, 5, 3, 5, 7, 15 தான். 3, 5, 8, 8, 7, 15. அடுத்து 8, 1, 6 கூட்டி பாருங்க. 8, 1, 9, 9, 6, 15. இது வந்துருச்சுங்களா? அதே மாதிரி மேல இருந்து கீழே பாருங்களேன், 4, 3, 8 அதை கூட்டினாலும் 15 தான் வருது. அது 9, 5, 1, 9, 5, 14, 14, 1, 15 வந்துருச்சுங்களா? 7, 6, 2, 7, 6 இதை கூட்டினாலும் நமக்கு வர்றது 15 தான். இதுல ஆச்சரியம் இது மட்டும் இல்லைங்க, இது மட்டும் இல்ல, குறுக்குல கூட்டினாலும் வருது பாருங்க. 4, 5, 6 இதை கூட்டினா 15 வருது.
8 5 2 இதை கூட்டினாலும் 15 தான் வருது. அப்ப இதுதான் ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஒரு அற்புதமான சக்தியாக இருக்கிறது அப்படிங்கிறத எண்ணியல் அறிஞர்கள் கண்டறிகிறார். சரிங்களா? சரி, இது எப்படி பாருங்க, எவ்வளவு அழகாக எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறது. இன்றைய வகுப்பு நீங்க புத்தகம் வாங்குங்க, வாங்கல அது அடுத்த விஷயங்க. புத்தகம் வாங்கலாம், வாங்காம இருக்கலாம், அது அடுத்த விஷயம். சரிங்களா? ஆனா இந்த வகுப்புல நீங்க என்ன தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த எண்களை எப்படி அமைப்பது அப்படிங்கிறத பாருங்க, நல்லா இருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டை நீங்க போட்டுக்கலாம், ஒரு பேப்பர்ல நீங்க போட்டுங்க, ரொம்ப ஈஸி தான். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்பர் 1 அப்படிங்கிறத கீழே நடுப்பகுதியில போட்டுக்கலாம், நடுவுல கீழே போட்டுக்கலாம். இது நம்ம ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா? அடுத்து மேல ஏதாவது சொல்ல விரும்புனீங்களா? வேல்முருகன் பரமசிவம் ஐயா மியூட் பண்ணுங்க. நல்லது, நன்றி. இப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா இடது கை பக்கம் மூலையில 2 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இதுவும் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான். இப்ப கீழ் வரிசையில நடுவுல போட்டாச்சு, மேல் வரிசையில ரைட் கார்னர்ல போட்டாச்சு. அப்ப நடுவரிசை மிச்சம் இருக்கு இல்லைங்களா? நடுவரிசையில என்ன போடலாங்க? கீழ் வரிசையில சென்டர்ல போட்டாச்சு, மேல் வரிசையில ரைட்ல போட்டாச்சு. அப்ப இருக்கிற அடுத்த இடம் என்னது? நடுவரிசையில லெஃப்ட் தான். அத கரெக்ட் தான். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 அப்படிங்கிற எண் வந்து நமக்கு வந்துருது. அப்புறம் 3ல இருந்து நம்ம ஒரு சூப்பரா ஐடியா பண்ணலாம். 3ஆம் நம்பர்ல இருந்து ஒரு எண் அப்படிங்கிற நம்ம எழுத்து எப்படி இருக்கும் இங்கிலீஷ்ல, அந்த எண் மாதிரி 3ல இருந்து ஒரு எண் போட்டீங்கன்னா 3 4 5 6 7 அப்படிங்கிற எண்களை ஒரு எண் வடிவத்துல போட்டலாம். இது எவ்வளவு எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காவது பாருங்க. சரிங்களா? அதுக்கு பின்னாடி 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பர்களையும் நம்ம ரொம்ப ரொம்ப சுலபமாக வச்சுக்கலாம். இப்ப முதல்ல 1 போட்டோம் இல்லைங்களா? 1 முதல்ல என்ன பண்ணுங்க? 1 போட்டோம். அந்த 1 பக்கத்துல 8 போட்டுக்கணும். முதல்ல 1 தானே போட்டோம். அந்த 1 பக்கத்துல ஒரு கேப் இருக்கு, 2 பக்கத்துல ஒரு கேப் இருக்கு. அதுல 1ங்கிறது பக்கத்துல ஒரு 8 போட்டுக்கிறோம். 2 இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பக்கத்துல 9 போட்டுக்கிறோம். இப்ப இந்த லோசு கிரிட் வரையறது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லைங்களா? இது வந்து நாம பொதுவாக இதை நம்ம எப்பவுமே ஒரு ஜோதிடராக, ஒரு வாழ்வியல், சும்மா நம்ம ஜோதிடரே இல்லைங்க, நம்பர்ஸ் பத்தி ஒரு ஆராய்ச்சியில் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இதை மைண்ட்ல வச்சுக்கிறதே ஒரு பெரிய வரம். பிரபஞ்சத்தினுடைய ஒரு சூட்சும தொடர்புக்கு இது நம்ம மைண்ட்ல இருந்தாலே போதும் அப்படின்னு பாருங்களேன். நம்ம தியானம் பண்றோம், வேற ஏதாச்சும் பண்றோம், அதெல்லாம் நமக்கு சித்தியாக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த சக்கரத்தை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி இதெல்லாமே கூட மைண்ட்ல சீக்கிரமா உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கட்டமானது பிரபஞ்ச சக்தியுடைய கட்டம். அப்ப இது நம்ம மைண்ட்ல இருந்துச்சுன்னா பிரபஞ்ச சக்தி ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட என்ன பண்ணுங்க? தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும். இப்ப ஒரு ஜாதகருக்கு பலன் சொல்லுவதற்கு ஒரு லோசு கட்டத்தை உருவாக்க போறோம். சரிங்களா? லோசு கட்டத்தை உருவாக்க போறோம். இப்ப நீங்க தான் அந்த ஜாதகர். வெளி ஜாதகரை ஏன் தொலைவிக்கிட்டு, நீங்க தான் ஒரு ஜாதகர் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு பேப்பர் பேனா வச்சுட்டு தான் இப்ப உட்கார்ந்து இருக்கணும். பேப்பர் பேனா வச்சுட்டு என்ன பண்ணலாம்? இப்ப அந்த கட்டம் போட்டோம் இல்லைங்களா? அந்த கட்டம் வந்து நமக்கு எடுத்த உடனே ஞாபகத்துல இருக்காது. எடுத்த உடனே அது எந்தெந்த நம்பர் எங்கெங்க இருக்குன்னு ஞாபகத்துல இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணலாங்க? இந்த நம்பரை நீங்க ஒரு முறை பார்த்து எழுதிக்கணும். வலது பக்கம் மூலையில எழுதிக்கிங்களா, மேல சின்னதா 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு கட்டம் போட்டு அதுக்குள்ளார இந்த கட்டத்தை நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா? சும்மா ஒரு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமே. ஒரு பேப்பர்ல எழுதிக்கிங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் இது பாரு, எழுதிக்கங்க. அடுத்தது நம்ம டேட் ஆஃப் பர்த்ங்க. ஒரு ஜாதகருடைய பேர் நம்ம எழுதிக்கிறோம், டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கிறோம். அந்த டேட் ஆஃப் பர்த்ல இருக்கக்கூடிய அந்த எண்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த எண்கள்ல இருக்கக்கூடிய ஜீரோவை எல்லாம் டெலிட் பண்ணிடுறோம். அந்த ஜீரோவை எல்லாம் அடிச்சிடறோம். அதுல வந்து 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் தான் இருக்கு இல்லைங்களா? அந்த எண்களை நாம என்ன பண்ணணும்? பிறந்த தேதிக்கான லோசு கட்டமாக நாங்கள் எழுத வேண்டும். இதுதான் நமது தலையெழுத்து. இந்த புத்தகத்தை வாங்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இதுதான் பண்ண போறீங்க. அதுல நிறைய விளக்கங்கள் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய அந்த பலாபலன்கள் பற்றி நிறைய விளக்கம் இருக்கும். இன்றைய வகுப்புல எல்லாத்தையுமே பேச முடியுமா? 180 பேஜில் இருக்கிற
அனைத்தையும் இன்னைக்கு பேச முடியாது. ஆனாலும் அடிப்படையாக அங்க புத்தகத்துல இல்லாத ஒரு சில விஷயங்களையும் இங்க நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். சரி. இப்ப வந்து 2/10/1976 அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கேட்டுங்க. அதே மாதிரி உங்க கட்டத்துக்கு நீங்க பாத்துக்க வேண்டியது. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 2/10/1976 இருக்கு இல்லைங்களா? அத நாம அந்த 2/10 அப்படிங்கறதெல்லாம் தூக்கிட்டு 2/1/1976 அப்படின்னு மாத்திக்கணும். ஏன்னா அந்த 10ங்கிறதுல 0 இருக்கு இல்லையா? அந்த 0வ தூக்கிறோம். இத நாம நிரப்ப வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 2ங்களா? அப்ப மேல வலது பக்கம் ஒரு மூலையில நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா 2 ஒரு கட்டம். அந்த கட்டத்துல 2 எங்க இருக்குன்னு பார்த்து அந்த 2 தூக்கி இங்க போட்டுருங்க. அடுத்த நம்பர் என்ன இருக்குங்க? 1ன்னு இருக்கும். அப்படிதானே? அடுத்த நம்பர் என்ன இருக்குங்க? 1ன்னு இருக்கும். எங்க இருக்குது? பாருங்க இந்த இடத்துல 1ன்னு இருக்கு. அப்புறம் 1 எங்க இருக்கு? கீழே இருக்குங்களா? அந்த கீழே 1ன்னு போட்டுக்கலாம். அடுத்து திரும்பவும் 3வது நம்பர் எதுங்க? இந்த 3வது நம்பர் திரும்பவும் 1 தான். இப்ப திரும்பவும் அதே இடத்துல இன்னொரு முறை 1 போட்டுக்கிறோம். அடுத்தது 9. 9 எங்க போடணுங்க? 2க்கு பக்கத்துல போடணுமா? அப்ப 9 போட்டுக்கிறோம். அடுத்தது 7 இருக்கு. 7 எங்க போடணும்? n மாதிரி வந்துட்டு 3, 4, 5, 6 வந்துட்டு 7 அப்படி 7 வந்து மேல சென்டர்ல இருக்கு. அங்க போட்டணும். அடுத்து 6 எங்க இருக்குங்க? கீழே 1 பக்கத்துல 6 இருக்கு. இப்ப இது 2/10/1976 அப்படிங்கிற தேதிக்கான ஒரு மாயக்கட்டம். இது மாதிரி நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு கட்டத்தை நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது உங்களுடைய லோசு மாயக்கட்டம். இந்த கட்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய எண்களுக்குத்தான் நாம் பலன்களை அறிய இருக்கிறோம். இந்த கட்டங்கள்ல எந்த நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு, இல்லாத எண்கள் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஒரு சில எண்கள் இருக்கு. 1 இருக்கு, 2 இருக்கு. ஆனா 3 இல்ல, 4 இல்ல, 5 இல்ல. 6, 7 இருக்கு. ஆனா 8 இல்ல. அப்புறம் 9 இருக்கு. அப்ப இல்லாத எண்கள் அதற்கான குணாதிசயங்கள் என்ன? இருக்கக்கூடிய எண்கள் அதற்கான குணாதிசயம் என்ன? இந்த 2 குணாதிசயங்களும் சேர்ந்து நமது ஒட்டுமொத்தமான இன்புட் குணம், நமது அடிப்படை குணம் இருக்கு இல்லைங்களா? அதன் மீது எப்படி செயல்படுகிறது? இந்த எண்கள் எல்லாமே சேர்ந்து நமது வாழ்க்கையிலே எந்த மாதிரியான சம்பவங்களை உருவாக்குகிறது? அந்த சம்பவங்களை நாம் எதிர்கொண்டு ஒரே மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஜெயிப்பாங்க. வந்தா நின்னா ஜெயிக்கிறான் ரிப்பீட். வந்தா நின்னா ஜெயிக்கிறான் ரிப்பீட். இப்படி இருந்தா எப்படி இருக்குங்க? செமையா இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் அப்படி நடக்கிறதா? லட்சத்தில் ஒருவர் கோடியில் ஒருவருக்கு நடக்கிறது. ஆனால் பெரும்பான்மையான 100க்கு 96% நபர்களுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா வந்தான், செஞ்சான், தோத்தான், ரிப்பீட். அப்படிதான் நடக்குது. ஏன் அப்படி நடக்கிறது? ஏன் நாம் அதை மாத்தி செய்யறது இல்லை? ஒரு மாதிரியான சம்பவங்கள் நமக்கு வருகிறது. அந்த சம்பவங்களை ஏன் மாற்றி செய்வதில்லை? ஏன் வெற்றி பெறுவதற்கு வேறு ஒரு மெத்தட்ல யூஸ் பண்றதில்லை நம்ம மூளை? அதே மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு 5ஆம் எண் வச்சுக்கீங்களேன். 5ஆம் எண் வந்து 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 15/5/1995 அப்படின்னு ஒருத்தர் பிறந்தாருன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு 5ங்கிறது 3 முறை வரும். 5 எல்லாம் 3 முறை வந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும்? ஒரு 2 முறை வந்துச்சுன்னா கூட 2 முறையோ 3 முறையோ 3 முறை வந்தா ரொம்ப கஷ்டம். ஒரு வேலை செய்வாங்க. அது செட்டல உடனே அதை விட்டுருவாங்க. வேற வேலையை ஆரம்பிப்பாங்க. வேற வேலையை ஆரம்பிப்பாங்க. அதுல ஏதாவது மிஸ்டேக் வேண்டாம் எனக்கு பிடிக்கல. இன்னொரு வேலைக்கு போ. இன்னொரு வேலைக்கு போ. இன்னொரு வேலைக்கு போ. இன்னொரு வேலைக்கு போ. நுனிப்புள் மேய்தல் அது மாதிரியான சிச்சுவேஷன்ல போய் மாட்டிக்குவாங்க. அவங்களையெல்லாம் எப்படி கடையேற்றுவது? அவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவது? இதற்கான பரிகாரங்கள் என்ன? அவர்களை எப்படி ஆற்றுப்படுத்துவது? அந்த அவர்கள் என்ற நபர்கள் இப்ப நீங்க ஒரு ஜாதகத்துல கட்டம் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் தான். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான். முதல்ல நாம எப்படி இதுல இருந்து மீண்டு வர போறோம்? நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி மீண்டு வர போறோம்? அதற்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இதையெல்லாம் கற்றுத் தேர்வதற்கு உங்களுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் போது லோசு கிரிட்ட கற்றுக்கொள்வதுதான். சரிங்களா? இப்ப இதுல முக்கியமாக லோசு அம்புகள் அந்த வாழ்க்கை பாதை அந்த சிச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? யதார்த்த வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் நானா ஒரு தோல்வி அடைகிறேன், ஒரு அவமானப்படுகிறேன், ஒரு பிரச்சனை வருகிறது, அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது. அதை நானா இழுத்தேன்,
நானா இழுத்தேன் அப்படின்னு நாமளே புலம்பிட்டு இருப்போம். ஆனா உண்மை என்னவென்றால் நாம தான் இழுத்தோம். நாம என்ன வேணுமென்ட்டே இழுக்கல. நம்மளால அதை தவிர்த்து வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சைக்கிள் அப்படின்னு சொன்னா அதுக்கு 2 சக்கரம் தான் இருக்கும். 4 வீலர்னா 4 சக்கரம் தான் இருக்கும். 2 வீலர்ல 2 சக்கரம் இருக்கு. 4 வீலர்ல 4 சக்கரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலர் ஓட்டிட்டு போகும்போது 4 வீலர் மாதிரி எஃபெக்ட்ல வண்டி ஓட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? இந்த 4 வீலர்ல போகும்போது 2 வீலர் மட்டுமே ஓடக்கூடிய இடத்துல ஒரு 4 ஒரு பஸ்ஸை ஓட்டிட்டு போனோம்னா உள்ள சந்துல நுழையுமா? முட்டிட்டு நிக்கும் இல்லையா? அது மாதிரி நாம் என்ன, நமது சூழ்நிலை என்ன, நமது நமது இயல்பு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சூழ்நிலைகள் அமையும். அதுக்கு ராங்கா நாங்க போகும் பொழுது தோல்வியாளராக மாறிவிடுகிறோம். அப்ப எந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமையும்? எந்த மாதிரியான சக்சஸ் வழிகள் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறதுக்கு எது மாதிரியான பாதைகள் இருக்கிறது? தொடர்ந்து நாம் தோல்வியவே சந்திக்கிறோமே, அதற்கு எந்த மாதிரியான பாதையில் சென்று நாம் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம்? இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, லோசுவினுடைய பாதைகள் என்று சொல்லக்கூடிய ஏரோஸ் அம்புகள் அப்படின்னு சொல்லணும். அத பாதைகள் அப்படிங்கிற அளவிலையும் நம்ம சொல்லணும். லோசுவினுடைய அம்புகள் எனும் பாதைகள். அப்ப இந்த பாதைகள் அப்படிங்கிற இந்த பகுதி அந்த புத்தகத்துல முழுமையாக விரிவாக இருக்கிறது. அதை நாம் சற்று ஆழ்ந்து கவனிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய வெற்றி ஏன் தடைபடுகிறது, உங்களுடைய தோல்வி ஏன் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஏற்படுகிறது, அதற்கான அந்த பாதை என்ன? பாதை என்பது நல்ல பாதையும் இருக்கிறது, மோசமான பாதையும் இருக்கிறது. அப்ப நல்ல பாதையை கண்டறிந்து மோசமான பாதையை தவிர்க்கும் யுக்தி என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அந்த கட்டங்களுடைய ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமா இருக்கும். புத்தகத்துல ஒரு நம்பருக்கு ஒரு பேஜ் இருக்கும். இதுல சுருக்கமாக இருக்கும். பாடம் நடத்தும் போது இவ்வளவுதானே. இதுல இருந்து நாம விளக்கமா சொல்லிக்க வேண்டியதுதான். சரிங்களா? அந்த அளவுல நம்பர் 1ஆம் நம்பர் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா லோசு கிரிட்ல ஒருத்தருக்கு உங்களுடைய லோசு கிரிட்ல 1 இருந்துச்சுன்னா உங்களுக்கு தொழில், வெற்றி, வேலை, வியாபாரம், தகவல் தொடர்பு இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஐயா டேட் ஆஃப் பர்த் நான் 19வது பிறந்தேங்க. அப்படின்னா பிறப்பு எண் 1 இதற்கான இந்த பலன் இப்படி வச்சுக்கலாமான்னா எஸ் வச்சுக்கலாம். ஆனா லோசு கிரிட்ல அந்த 8 டிஜிட் இருக்கு பாத்தீங்களா? தேதி 2, மாசம் 2, வருஷம் 4. அந்த 8 டிஜிட்ல 1 இருந்தாதான் இந்த பலன்களை நம்ம சொல்லுவோம். இல்லைங்க நான் நியூமராலஜில தான் அப்ளை பண்ண போறேன்னா அப்ளை பண்ணிக்கங்க. ஆனா இது லோசு கிரிட். அந்த டேட் ஆஃப் பர்த் 8 டிஜிட்ல இருந்தாதான் இது பலன். உங்களுடைய பிறந்த தேதியில் 2 அப்படிங்கிற நம்பர் இருந்துச்சுன்னா திருமணம், காதல், உறவுகள், உணர்வு திறன், உள்ளுணர்வு, தாய் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். 3 அப்படிங்கிற எண் இருந்துச்சுன்னா ஆரோக்கியமான நபராக இருப்பார், திட்டமிட்ட ஒரு நபராக இருப்பார், கற்பனை திறன் நல்லா இருக்கும், குடும்பத்தின் மீதான பற்று இருக்கும், நல்ல ஞானம் இருக்கும், கடந்த கால அறிவு, திறன், ஞானம் எல்லாமே இருக்கும். 4 இருந்துச்சுன்னா ஒரு வளர்ச்சி இருக்கும். ஒரு நபருக்கு வளர்ச்சி, நிலையான தன்மை, அதிர்ஷ்டம், அந்த பணம், ஒழுக்கம் இதெல்லாமே நம்பர் 4 இருந்தாதான் வருங்க. அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னங்க 4ங்கிறத ராகுன்னாவே ஒழுக்கம் கெட்டவன் தானே அர்த்தம். நீங்க என்ன இப்படி ஒழுக்கம்னு சொல்றீங்கன்னா நியூமராலஜியில 4ஆம் தேதி பிறந்து ஒழுக்க சீலர்களாக இருக்கக்கூடிய பல யோகிகளை பார்க்கலாம். பல யோகிகள் 4ஆம் எண்ணிலே பிறந்து யோகிகளாக இருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் அவர்களுடைய சுகம் பேரின்ப சுகம், சிற்றின்பம் அல்ல. சரிங்களா? அந்த அளவுல எடுத்துக்கணும். அடுத்து 5 இருந்தால் சமநிலை இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், மனநலம் சார்ந்த அளவுல கொஞ்சம் அப்படியே இருப்பார், ஸ்டெபிளா இருப்பார், ஒரு மாதிரியா இருப்பார். அடுத்து 6 இருந்துச்சுன்னா நண்பர்கள், அந்த புதிய புதிய தொடக்கங்கள், அந்த பயணங்கள், உதவி செய்தல், உதவி பெறுதல், ஆன்மீகம் சார்ந்த அந்த விஷயங்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அப்ப ஆன்மீகத்துக்கு 7 இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா 7 வேறு ஆன்மீகம், 6 வேறு ஆன்மீகம், அதெல்லாம் டீட்டெயில்டா பின்னாடி பார்க்கலாம் நீங்க. 7 என்பது எதிர்காலத்திற்கானது. குழந்தைனாலே ஒரு படைப்பு தானே. அதே மாதிரி படைப்பு, பொழுதுபோக்கு, எதிர்காலத்தை பற்றி அந்த சிந்தனை இதெல்லாம் 7. 8ஆம் எண் உங்க டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா அறிவு இருக்கும், கற்றல் இருக்கும், ஊக்கம் இருக்கும், பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஒரு ஒழுங்கு இருக்கும். 4க்கு இருந்த அந்த ஒழுங்கு இருக்கும், ஆன்மீகம் இருக்கும், புனித செயல்கள் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அமையும்.
பொதுவா 8 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா அவர்கள் எட்டாததை எட்டக்கூடிய ஒரு ஸ்டெப், அந்த 8 வைத்து நடத்தக்கூடிய ஒரு நபர் இந்த 8ஆம் எண் இருக்கக்கூடிய நபர் தான். அடுத்தது 9 செல்வச் செழிப்பு. செல்வச் செழிப்புன்னு சொல்லக்கூடாது, செழிப்புன்னு சொல்லணும். மக்கள் செழிப்பு, மனித நேயம், அந்த சமூக வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய புகழ், அந்தஸ்து, இதெல்லாம் இந்த லோசு எண் 1 to 9 அதுல இருக்கக்கூடிய பலன்கள். இவ்வளவுதான் பலன்களா சொன்னா இல்லை. இதனுடைய ஆழ்ந்த உள்ளார்ந்த அந்த பலன்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இதுல உதாரணமா பாத்தீங்கன்னா, இது நீங்க குறிப்பெடுக்க வேண்டாம், சும்மா காட்டுறதுக்கு தான். வகுப்புல இதை பத்தி எல்லாம் பேசலாம். 1 அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய உறுப்பு நீர் உறுப்பு, அதாவது மூலகம், பஞ்சபூத உறுப்பு. சரிங்களா? உறுப்புன்னா நீர் ஒரு உறுப்பான்னு சொல்லக்கூடாது. உடல்ல சிறுநீரகம், காது. நிறம் பாத்தீங்கன்னா 1ன்னா உன்னுடைய நிறம் கருப்பு அடர் நீளம். இல்லைங்க 1ன்னா சூரியன் சிகப்புங்க, இத்தனை நாள் அப்படிதானே இருந்தேன்னா அது வேறு சப்ஜெக்ட். சிகப்பு என்பது வேறு சப்ஜெக்ட். நீங்க சூரியனை நேருக்கு நேர் பார்த்துட்டு நீங்க ஒரு ஒரு சாதாரண இடத்தை பாருங்க, அப்ப சூரியனுடைய உண்மையான நிறம் என்னன்னு தெரியும். நீங்க சூரியன் ஒரு 10 மணி 11 மணிக்கு சூரியனை பார்த்துட்டு உடனடியா வீட்டுக்குள்ளார கண்ணை திறந்து பாருங்க, அப்ப தெரியும் கருப்பு. சூரியனுடைய உண்மையான வண்ணம் அப்படிதான் அப்படிங்கிற அளவுல பெரியவங்க சொல்றாங்க. சரிங்களா? 1க்கான கிரகம் சூரியன். தகுதி தொழில், ஒரு நல்ல தொழிலாளி, தொழில் அதிபர் 1 இருக்கணும் அந்த இதுல. அதனாலதான் 1900 அப்படிங்கிற அந்த 1000, 1001, 1002 ஆண்டுகள் வந்துச்சு பாருங்க. 1000 ஆண்டுக்கு பின்னாடி 2000ஆம் ஆண்டு வரதுக்குள்ளார அந்த 1000 ஆண்டுகள்ல தான் உலகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. அந்த 1000 ஆண்டுகள்ல தான் படிப்படியா 1000ல இருந்து 1100 வரைக்கும் ஒரு வளர்ச்சி, 1100ல இருந்து அப்படியே வளர்ச்சி அடைந்து தொழில் துறையில வளர்ச்சி அடைந்து கடைசியா 2000ஆம் ஆண்டு வர்றதுக்குள்ளார என்னென்னலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது காரணம் அந்த 1000 ஆண்டு தான். அதுதான். அடுத்தது திசை வடக்கு திசை. குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது நடுமகன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதே மாதிரி நமக்கு 1ல இருந்து 9 எண்களுக்கும் கூட இதே மாதிரி இருக்கு. இதெல்லாம் நாம ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது எண்களை பற்றி அந்த புரிந்துணர்வு அதிகரிக்கும். இந்த கட்டம், ஒரே ஒரு கட்டத்தை நாம வச்சுட்டோம்னா, செழிப்புன்னா என்ன செழிப்பு, மனிதநேயம்னா என்ன மனிதநேயம், சமூக வாழ்க்கைனா என்ன சமுதாய வாழ்க்கை, புகழ்னா என்ன புகழ், அந்தஸ்துனா என்ன அந்தஸ்து, இதற்கான அந்த விளக்கங்களை எல்லாம் நாம் உணர்ந்து வைத்துக் கொண்டால் நீங்க தான் நம்பர் 1 நியூமராலஜிஸ்ட். இது இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் கோர்வை தானே இருக்கு. இப்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அதோடைய விரிவாக்கம் என்பது மிக அற்புதமானது. லாஜிக்கோட நம்ம கத்துக்கிட்டோம்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த லாஜிக்கோட கற்றுத்தரக்கூடிய அந்த வேலையை லோசு மாயக்கட்டம் புத்தகம் மிகச் சிறப்பாக செய்யும். அதை பயன்படுத்தி எப்படி நாம ஒரு ஜோதிடராக வெல்வது அப்படிங்கிறத லோசு மாயக்கட்டம் அந்த பயிற்சி உங்களை சரியாக வழிநடத்தும். ஏற்கனவே 3 பேட்ச் லோசு மாயக்கட்டம் ஆன்லைன் வகுப்பு நடத்திருக்கேன். ஆன்லைன் வகுப்பு மாணவர்களுக்கு லோசு மாயக்கட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்னு ஒரு அப்டேஷன். ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருந்தது, 2வது கொஞ்சம் மேம்படுத்தணும், 3வது முழுமையாக மேம்படுத்தி உயர்நிலை வகுப்பாகவே கொடுத்தாச்சு. சரிங்களா? சரி, அடுத்தது எண்களுடைய விளக்கம் அப்படிங்கிறது தான் ஒரு நியூமராலஜிஸ்டா நீங்க மாறுறதுக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எண்கள் எதை குறிக்கிறது? பொதுவாக இது எண்கள் எதை குறிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. நியூமராலஜி பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியலீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நம்பரை பார்த்தா அந்த நம்பர் தான் தெரியும். இப்ப யாராவது சொல்லலாமே, ஒரு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 8ன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப 8ன்னு சொல்லிட்டேன். 8ன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுங்க? யாராவது சொல்லலாமே. 8ன்னு நான் சொல்லிட்டேன், என்ன ஞாபகம் வருது? சனி பகவான். சனி பகவான் ஞாபகம் வருது. சிறப்பு. அப்புறம் வேற நண்பர்கள் சொல்லலாம். ஜோதிடத்துல ஆயுள் ஸ்தானத்தை பத்தி நினைப்பு வருதுங்க. ஆயுள் ஸ்தானத்தை பத்தி சொல்லலாம் ஐயா. இன்ஃபினிட்டி, முடிவற்ற பிரபஞ்சம், இது உங்களுக்கு ஞாபகம் வருது. இப்ப ஆயுள் ஐயா 8 திசைகள். 8 திசைகள் ஞாபகம். மாரகம் என்பதும் அஷ்டமம் என்பதும் ஜோதிடத்தில இருந்து நமக்கு ஞாபகம் வருது. அந்த 8ங்கிறது ஜோதிடத்தில இருந்து ஞாபகம் வருது.
மற்றது பாத்தீங்கன்னா திசைகள் 8 திசை அப்படின்னு ஞாபகம் வருது. இது மாதிரி எல்லாமே நமக்கு ஞாபகம் வருது. ஏன்னா நியூமராலஜி பத்தி நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நியூமராலஜி பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லும்போது, நமக்கு எந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதோ அந்த விஷயத்துல 8 பத்தி என்ன இருக்கோ அதெல்லாம் ஞாபகம் வருது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன விடைகள்ல 8 திசைகள் அப்படின்னு சொன்ன ஒரு விடையை தவிர்த்து மிச்ச விடைகள் எல்லாமே ஜோதிடத்தில் இருந்து வந்தது. அப்படிதானே? ஜோதிடத்தில் இருந்து வந்தது தானே. 8 திசைகள் என்பது அது வெளியிலிருந்து பொது அறிவிலிருந்து வந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்றவங்களுக்கு 8ன்னா 2 0 மாதிரி இப்படி இருக்குங்க, மேல ஒரு 0 முட்டை கீழே ஒரு முட்டை இருக்குங்க, அதான் 8ன்னு சொல்லுவாங்க. ரோமானியர்கள்கிட்ட சொன்னீங்கன்னா 8 அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு எக்ஸ் போட்டிருப்பாங்க, பக்கத்துல 2 கோடு போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படிதானே? இல்ல இல்ல, வி போட்டு 2 கோடு போடணுமா, 3 கோடு போடணும்னு நினைக்கிறேன். எஸ், வி போட்டு 3 கோடு போட்டா 8ங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு 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 இப்ப நாம கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த தமிழர்கள் கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா 8 அப்படின்னா வேற நம்பர் சொல்லுவாங்க. தான் நினைக்கிறேன், சு அப்படிங்கிற எழுத்து வரும்னு நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் இல்லை. அப்ப ஒவ்வொரு மொழி நபர்கிட்ட சொன்னோம்னா அந்த 8 என்பவருடைய வடிவத்தை சொல்லுவார்கள். 8 பத்தி அவங்க என்னென்ன நினைச்சிருக்காங்களோ அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த 8 என்பது உண்மையாலுமே அதுதானா அப்படின்னு சொன்னோம்னா இல்ல. அதனுடைய வடிவம் வேறு, அதனுடைய செயல்பாடு, அதாவது அந்த 8ங்கிறது வேற வேற இடத்துல நம்ம அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் வேறு. பிரபஞ்சத்திலே அந்த 8 எதுவாக செயல்படுகிறது? பிரபஞ்சத்திலே அந்த 8 என்பது எதுவாக செயல்படுகிறது அப்படிங்கிறத நாம ஒரு காட்சிப்படுத்துதல் மூலயமாக உணர வேண்டும். எல்லா எண்களுக்குமான விளக்கத்தை ஒரு காட்சிப்படுத்துதல் மூலயமாக நாம் உணர வேண்டும். இந்த 8 என்பது எல்லா விஷயத்தையும் ஒண்ணுல கருவாகி உருவாகி வர்ற அந்த விஷயங்கள். ஒண்ணுங்கிறது ஆரம்பங்க, சும்மா ஒரு காட்சிப்படுத்தலுக்காக. இதை பத்தி விரிவாக வகுப்புகள்ல நான் கொடுத்திருக்கேன். இருந்தாலும் கூட நாம இங்க காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியாலஜி நான் கொடுக்குறேன். 8ன்னா என்னன்னு. எந்த விஷயமாக இருக்கட்டும், உலகத்துல எந்த விஷயமாக இருக்கட்டும், இந்த பாடமாக இருக்கட்டும், இன்னைக்கு காலையில உங்களுடைய தூக்கம் தெளிஞ்சு நீங்க கண்ணு விழிச்சீங்க இல்லையா, அது ஒரு ஆரம்பம்னு வச்சுக்கோங்க. நீங்க பிறந்தது ஒரு ஆரம்பம் வச்சுக்கோங்க, உங்க குழந்தை பிறந்தது ஒரு ஆரம்பம் வச்சுக்கோங்க, அல்லது உங்களுடைய வேலையை ஒரு ஆரம்பம் வச்சுக்கோங்க. சாப்பிட உட்காரும் போது கை கழுவிட்டு வர்ற இல்லைங்களா, சாப்பிட ஆயத்தமாகுதல், அதை ஆரம்பம்னு வச்சுக்கீங்க. எதை ஆரம்பம் வச்சுட்டு இருந்தாலும் அது முடியறது 9. இந்த வகுப்பு ஆரம்பிச்சு இருக்கிறது 1, அது முடியும் போது 9. இந்த லாஜிக்க ஒவ்வொரு செயலின் போதும் நாம அப்ளை பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் சொல்ல வர்ற கருத்துக்கள் புரியுதான்னு தெரியல, புரிஞ்சவன் பிஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த இடத்துல நடக்கும். அதாவது ஒவ்வொரு வேலையிலும் இப்ப நாம எண்களின் விளக்கம்னு பார்க்க போற பாருங்க, அதை அப்ளை பண்ண கத்துக்கிட்டா அந்த செயல் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, எந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அது எப்ப சக்சஸ்ஃபுல்லா வரும், அதற்கு அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படிங்கறத நாம கணிச்சோம். பிரபஞ்ச ரகசியம் ஆனா ஃப்ரீயா சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றானேன்னா இது அவ்வளவு சீக்கிரம் புரியாது. எப்படிங்க அவ்வளவு சீக்கிரம் புரியாது? இன்னைக்கு நான் சொல்றேன், இதுல எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு நீங்க யோசிச்சுட்டு உடனே சொல்லி முடிச்ச உடனே சொல்லி பாருங்களேன். இதுல 2 மிஸ்டேக் நடக்கும். இது எனக்கு இதான் புது சப்ஜெக்ட்டுங்க, எனக்கு இது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லலாம். 1. அடுத்த சப்ஜெக்ட் இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட் இருக்கு, எனக்கு சொல்ல தெரியல. ஒரு ஆசிரியராக எனக்கு சொல்ல தெரியவில்லை, ஆசிரியராக நான் தோற்று நிற்கிறேன், இதை புரிய வைக்க முடியலன்ட்டு. 2ல் எதுவாகவும் இருக்கலாம், சரிங்களா? ஆனா 2மே குற்றம் அல்ல. பிரபஞ்சத்தையே நாம சொல்லி கொடுக்கணுமா, ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சுக்குமாமா அப்படின்னா இல்ல. இப்ப நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்படின்னா இதை முழுசாக நான் தெரிந்து கொள்ளவில்லை. இது ஏட்டு சுரக்காயாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில இது அப்ளை பண்ணி பார்க்கிறேன் என்று எண்ணும் நானும், அதாவது எண்களும் எனது எண்ணம் எப்ப 100% மேட்ச் ஆயிடுதோ அன்னைக்கு எனக்கு இது முழுசா தெரியும். இன்னைக்கு முழுசா தெரியுதான்னா தெரிந்து கொள்வதற்கு ஆய்வில் இருக்கிறேன், தவத்தில் இருக்கிறேன். சொல் தவம் சக்சஸ் ஆகுமா? ஆகலாம், ஆகாமலும் போகலாம். அடுத்த ஜென்மத்துல சக்சஸ் ஆயிட்டு போகுது. எந்த ஜென்மத்திலேயோ
தெரிஞ்சிட்ட விஷயம் இன்னைக்கு ஏதோ மைண்ட்ல வருது, பெரியவங்க சொல்றாங்க, உணர வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி யாரோ குருநாதர்கள் எனக்கு உணர்த்துறாங்க. அதிகபட்சம் பழனி ஆண்டவரும் போகர் பெருமானும் தான் இதுக்கெல்லாம் வழிகாட்டுறாங்க. சரியான குறிப்புகளை வெவ்வேறு நூல்களில் இருந்து எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. அதுல ஒரு விஷயத்துல எடுத்து கொடுத்தா பிரபஞ்ச சூத்திரம், பிரபஞ்ச ரகசியம் சொல்றீங்களே, அது எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப எளிமையாக இதை சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது இலங்கையிலிருந்து ஒரு லேடி ஒருத்தர் வந்து புத்தகம் எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து அதை ஒற்றை வார்த்தையில அதையெல்லாம் பட்டியலிட்டு இருப்பாங்க. அது பிரபஞ்ச ரகசியம். அது அவங்க பிரபஞ்ச ரகசியமாக எழுதவில்லை. லோசு கிரிட்டோடு இது இணையும் பொழுது அது பிரபஞ்ச ரகசியமாக மாறிவிட்டது. சரி. ஒண்ணு எந்த வேலையாக இருந்தாலும் ஒண்ணு ஆரம்பம், 2 ஒத்துழைப்பு. அந்த என்ன செயல் என்ன வந்துச்சோ அதோடு அங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள், நாம இருந்தால் மற்றவர்கள், அது ஒரு செயலாக இருந்தால் அதோடு நாம ஒத்துழைப்பு தருது. அடுத்தது அதை விரிவாக்குதல், அதை டெவலப் பண்றது. அதுக்கு பின்னாடி அதை அப்படியே பாதுகாப்பு செய்வது. டெவலப் ஆயிடுச்சு, டெவலப் ஆனது அப்படியே கண்டினியூட்டி பாதுகாப்பு பண்றது. அதுக்கு பின்னாடி அதில் செயல்படுவது. பாதுகாப்பு பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு முடியுமா? அதை நம்பி செயல்படுறது. அதுக்கு பின்னாடி தொடர்பு. என்ன தொடர்புங்க? அதை ஒரு விஷயத்துல நாம ஒரு விஷயம் பண்றோம், அதை பாதுகாப்பு பண்றோம், அதை உறுதியா பண்றோம், அதில் செயல்படுகிறோம். அதை செயல்படும் பொழுது நாமும் அந்த செயலும் ஒரு தொடர்பு கொள்கிறோம். அது ஒவ்வொரு விஷயம் நடக்கும். சாப்பிடும் பொழுது உணவை விழுங்குதல் தொடர்பு. சரிங்களா? வெளியில் இருக்கிற உணவு இல்ல எதை வச்சு உதாரணம் கொடுக்கலாம்? சாப்பாடுனா நான் சாப்பாட்டு ராமன், எனக்கு சாப்பாடு தான் ஞாபகம் வருது, வாழ்க்கையே சாப்பாடா போச்சுன்னு வச்சுக்கலாம். வேற எதை வச்சு உதாரணம் கொடுக்கலாம்? இந்த இடத்துல எதை வச்சு உதாரணம் கொடுக்கலாம்? எல்லாமே பிரபஞ்சம் தான். யாராவது சொல்லுங்களேன், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது உதாரணம் கொடுங்க சார் இதன்னுட்டு. நான் சொல்றேன். போர் அடிக்குதா வகுப்பு? போர் அடிக்குதுன்னா டக்குன்னு முடிச்சுக்கலாம். யாருமே சொல்லி நல்லா இருக்குங்க ஐயா, பிடிக்காதீங்க ஐயா, கண்டினியூ பண்ணுங்க ஐயா. அப்படின்னா சொல்லுங்க, எதை உதாரணம் வச்சுட்டு சொல்லலாம்னு சொல்லுங்க. நம்ம ஒரு தொழில் நிமித்தம் அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, அதையே சொல்லுங்க. ஒரு தொழில் வச்சுக்கலாமா? அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு உதவும் இல்லையா? அதன் தொழில் வச்சுக்கலாம். சிறப்பு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? திரும்ப முதல்ல இருந்து வரலாம். ஆரம்பம் முதல்ல இருந்தானே வரணும். இப்ப ஆரம்பிக்கிறோம். ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன நடக்கணுங்க? அந்த தொழிலோட நாம ஒத்துழைக்கணும். அந்த தொழில் பற்றிய விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும். நமக்கு அந்த தொழில் வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது, நமக்கு எதிராக இருக்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய தொழில் நமது எண்ணங்களுக்கோ நமது செயல்பாடுகளுக்கோ எதிராக இருக்கக்கூடாது. நாமும் அந்த தொழிலும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்துழைக்க வேண்டும். 2ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்ல இருக்கோம்னு அர்த்தம். அடுத்து 3ஆம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா விரிவாக்கம். நான் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைச்சிட்டேன், அந்த தொழில் பத்தி எல்லாமே அறிவு எடுத்துக்கிட்டேன், எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுங்க? விரிவாக்கம். அதற்கான முதல் ஸ்டெப் எடுக்கணும். அந்த தொழில் பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும், என்னென்ன கருவிகள் வேணும், இடம் வேணுமா, வேற கருவிகள் வேண்டுமா, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு அதெல்லாம் நம்ம வாங்கி போடுறோம். அடுத்து 4 பாதுகாப்பு. அதெல்லாம் வாங்கி போட்டு அப்படியே வேஸ்டா போடக்கூடாது இல்லையா? அதை யூஸ் பண்ற அளவிற்கு சரியான இடத்துல பொருத்துகிறோம். பாதுகாப்பு என்பது பொருத்துதல். ஒரு வீடு இருக்குன்னா 4 பக்கமும் செவுறு கட்டி ஒரு பொருந்திட்டோம்னு சொன்னோம்னா, மேல கூரை போட்டு ஒரு பொருத்தம் உண்டாகி விட்டதுன்னா அது ஒரு பாதுகாப்பு. வீட்டுக்குள்ள இருக்கிறது பாதுகாப்பு இல்லையா? ஒரு லாக்கர் அப்படிங்கும் போது லாக்கருக்குள்ள போட்டு பூட்டிட்டா அது பாதுகாப்பு இல்லையா? அது மாதிரி நாம ஏற்பாடு செய்த அந்த ஐடியாலஜியாக இருந்தாலும் சரி, அதற்கான எக்யூப்மெண்ட் வாங்கி இருந்தாலும் சரி, ஒரு படிப்பு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது படிப்புக்கான சர்டிபிகேட்டை வாங்கி வைக்கிறது, இது எல்லாமே அந்த பாதுகாப்புங்கிற 4ஆம் நம்பர்ல இருக்கு. லைஃப்ல அந்த 4ஆம் நம்பர் நம்ம டச் பண்ணிச்சின்னு அர்த்தம். அது செயல்பாடு. நாம ஒரு தொழில் தொடங்கிட்டோம், அதற்கான கருவிகள் வாங்கிட்டோம், நம்ம அதை எங்க கொண்டு போய் வச்சு செயல்படுவீங்க? ஒரு ஆபீஸ் போடணும். ஒரு ஆபீஸ் போடணும். ஆபீஸ் போட்டு அதை ப்ராசஸ் பண்ணணும். அதான் செயல்பாடு. சரி, நாம ப்ராசஸ் பண்ணிட்டு பல மக்கள் எல்லாம் வச்சுட்டு அந்த தொழிலை தொடங்கியாச்சு. தொடங்கின உடனே அங்கிருந்து ஒரு சோர்ஸ் வரும்ல. ஒரு தொழில் தொடங்குறோம்னா ஒரு டீ கடை வச்சோம்னா அங்க டீ கிடைக்கும். டீய வெளியே கொடுக்கறதுக்கு ஒரு தொடர்பு வேணும். ஐயா நான் டீ கடை வச்சிருக்கேன், வாங்க டீ குடிங்க. நீங்க ஒரு மருந்து கடை வச்சிருக்கீங்க, ஐயா நான் மருந்து கடை வச்சிருக்கேன், நான் நல்லா மருந்து கொடுக்குறேன், வாங்க. வேற எந்த விஷயமாக இருந்தாலும், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், நான் பாருங்க இப்படி பண்றேன், நீங்க எல்லாம் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொடர்பு, கம்யூனிகேஷன். இது 6. அடுத்தது ஆன்மீகம். அதுல ஒரு நியாயம் இருக்கணும், தார்மீகம் இருக்க வேண்டும். அந்த ஆன்மீகம் 7. 7ஆம் நம்பர் நீங்கன்னா அந்த தொடர்புகள் வரும்.
அதுல ஒரு நியாயம் இருக்கணும். நான் மட்டும்தான் பண்றேங்கிறதுக்காக தலையில கொம்பு முளைச்சு ஆடக்கூடாது. அப்ப வேற ஒருத்தர் வந்தா நம்ம ஆர்டர் போயிடும். வேற எத்தனை பேர் வந்தாலும் நம்ம 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 கொடுக்குற அந்த சேவைக்கு ஈடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கொண்டு போகணும். அந்த இடத்துலதான் அது இல்லைன்னா 7 என்னங்க கேது தடை. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த தொடர்பு வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருந்தோம்னு சொன்னோம்னா, நம்மளோட கம்மியா ஒருத்தர் கொடுத்துட்டாங்க, ஒரு ஒரு பொருள் நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒன்று தயாரிக்கிறீங்க, அதை கம்மி விலைக்கு கொடுத்துட்டு என்ன அவங்க நமக்கு தடையாகிவிடும். அடுத்தவங்க கம்மி கொடுக்குற விலைக்கு நமக்கு கம்பேரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு நியாயமா இருந்தோம்னா நாம ரெகுலரா போயிட்டு இருப்போமா? அப்படி ரெகுலரா போக முடியல அப்படின்னு சொன்னோம்னா அனைத்து வேலைகளும் இந்த 7ங்கிற ஸ்டெப் வரும்போது நின்று போயிடுது. ஆமாவா இல்லையா? 7 வரைக்கும் ஈஸியா வந்துடலாம், 6 வரைக்கும் ஈஸியா வந்துடலாம். ஆரம்பிக்கலாம், அதுக்கு பிராக்டிஸ் பண்ணி ஒத்துழைக்கலாம், அதை டெவலப் பண்ணலாம், அதை ஒட்டுமொத்தமா எல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வச்சு பாதுகாப்பா ஆரம்பிச்சிடலாம், செயல்படலாம், ஒரு ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ணலாம், வெளியில வாடிக்கையாளர்களை பிடிக்கலாம். ஆனா அது தக்க வைப்பு பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு நீதி, நேர்மை, அந்த ஆன்மீகம், நியாயம் இதெல்லாம் தேவைப்படுது. அந்த இடத்துல மிஸ் ஆச்சுன்னா தடை. அடுத்து உத்வேகம். நாம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம், தொடர்ந்து பண்ண வேண்டும். அது உத்வேகம்னா என்னங்க? உத்வேகம் என்றால் உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த வேகம், மங்காத ஒரு புகழ். மங்காத ஒரு புகழ் அப்படின்ட்டு எப்படி நம்ம சொல்றோமோ அது மாதிரி குறையாத அந்த வேகம் தான் உத்வேகம், உள்ளிருந்து கிடைக்கக்கூடிய வேகம். அது தொடர்ந்து ஒரு 10 ரூபா லாபம் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே 10 ரூபா லாபம் வந்துருச்சு போடுறா அப்படின்னு போயிடக்கூடாது. 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா போயிட்டே இருக்கணும். அப்பதான் அது ஒரு காலகட்டத்துல பெருசாகும். சின்ன உத்வேகம் என்பது சின்ன இலக்கு, சின்ன விஷயத்துல நின்றுட்டு அடுத்ததுக்கு போகாம ரெகுலர் பண்றதுதான் அந்த உத்வேகம். சரிங்களா? அது நம்ம பண்ணலைன்னாலும் தொழில் லாஸ் ஆயிடும். இப்ப 6 வரைக்கும் நம்ம வந்துருவோம், 6க்கு மேல இருக்கிறது ரொம்ப டஃப். அடுத்தது 8 முடிச்சுட்டு 9 மாற்றங்கள். மாற்றங்கள். ஒரு பிசினஸ் பண்றோம், அந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோமானால் பிசினஸ் படுத்தும். ஒரு காலத்துல கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு இருக்கும் பொழுது நமக்கு இருந்தது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கூகுள் பாக்குறோம் இல்லைங்களா? கூகுளுக்கு முன்னாடி இருந்தது என்னது சார்? கூகுளுக்கு முன்னாடி என்ன சார் இருந்துச்சு? நம்ம இருந்துச்சு, யாராச்சும் ஞாபகம் இருக்கா? யாஹூ. கரெக்ட், yahoo.com. yahoo.com தான் கிங் மேக்கர். அந்த யாஹூ வரும் பொழுது அது வந்து ஒரு தேடுதல் பொறி. அதில் நான் போய் www.இன்ன.com அப்படின்னு போட்டாதான் வரும். அங்க இருக்கிற தகவல்களை தேட முடியாது. அப்ப அந்த தேடு பொறி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூகுள் கம்பெனிக்கார கொண்டு வர்றான். யாஹூ கிட்ட சொல்லும் போது அவனுக்கு தெரியும் அதெல்லாம் யாரு போய் இதெல்லாம் தேட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டான். அதை வந்து டெவலப் பண்ணல. அந்த மாற்றத்தை அவன் 8 வரைக்கும் வந்துட்டான். 8 வரைக்கும் வந்துட்டு சூப்பரா பண்ணான். அந்த 9 என்ற அந்த மாற்றத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி என்னாச்சு, இன்னைக்கு யாகுங்கிறது எனக்கு மறந்தே போச்சு. ஐயா ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்க, யாகு என்பதை நான் மறந்தே விட்டேன். பல நபர்களுக்கு யாகு பத்தி தெரியவே தெரியாது. நம்ம சின்ன வயசுல போட்டோ எடுத்திருப்போம், ஞாபகம் இருக்கா? பிலிம் போட்டு எடுத்திருப்போம். அந்த பிலிம் வந்து என்ன பிலிம்ங்க? பிஜி பிலிம் அப்படின்ட்டுலாம் இருக்கும், ஞாபகம் வச்சிருக்கா? நம்முடைய ஊட்டியில தான் பிஜி பிலிம் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல ஊட்டியில தான் அதனுடைய மெயின் இருக்கு. இந்தியா முழுக்க சப்ளை பண்ணாங்க பிஜி பிலிம். சூப்பரா கொடி கட்டி பறந்தாங்க. 20, 25 வருஷம் 30 வருஷம் அந்த கேமரா பிலிம் ரோல்ல கொடி கட்டி பறந்தாங்க. அப்புறம் திடீர்னு அந்த மொபைல் போன் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கேமராவிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மெமரி கார்டு மூலயமாக அதை எடுத்து அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வரும்போது அதற்கெல்லாம் சாத்தியமே இல்லை, அப்படிலாம் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை அப்டேட்டே பண்ணிக்கல. மாற்றம் அப்படிங்கிறத பண்ணிக்கவே இல்லை. கடைசி என்னாச்சு, இப்ப பிலிம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சரிங்களா? இப்ப கேமராங்கிற விஷயமே கிடையவே கிடையாது. அப்ப அதுல வந்து அவங்க என்ன பண்ணாங்க, கொடாக் கம்பெனிக்காரங்க வந்து அதுல கொடாக்கும் போயிடுச்சு. கொஞ்சம் கொடாக் கம்பெனிக்காரங்க மட்டும் அந்த கேமரா வெளியீடு அப்படிங்கிற மாதிரி டிஜிட்டலா கொண்டாந்து கொஞ்சம் முடிச்சுட்டாங்க. ஃபிஜி வந்து காணாமையே போயிடுச்சு. புரியுதுங்களா? இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த 9ங்கிற மாற்றம் அப்படிங்கிறதும் ஒரு வாழ்க்கையில வரும். அந்த மாற்றம் என்பது ஒரு ஆரம்பத்தை குறிக்கும், வாழ்க்கையோட அடுத்த கட்ட ஆரம்பத்தை குறிக்கும். 1ல இருந்து அப்படியே 1 2 3 4 5 நம்ம 9 வரைக்கும் போயிட்டோம்னா அடுத்தது அந்த 9ல இருந்து ஒரு மாற்றத்தை தந்து 10 அப்படின்னு போறோம். இந்த 10 என்பதுதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்ட மாற்றமாக இருக்கு. இது பிரபஞ்ச ரகசியம். இப்ப நீங்க எந்த தொழில் பண்ணாலும் அதுல
இந்த 9 இடத்துல எங்க இருக்கீங்கன்னு நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் என்னுடைய ஜோதிட பயிற்சியிலே எங்க இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்பொழுது 3ஆம் நம்பர்ல விரிவாக்கத்துல இருக்கேன். நான் விரிவாக்கத்துல இருக்கேன். உங்களுக்கு இதுல எந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியணும்னா இந்த ரகசியத்தை நீங்க உணர வேண்டும். இந்த ரகசியம் புத்தகத்தில் கிடையாது. இந்த வசனம் கிடையாது. அது மறைமுகமாக, முதல்ல சொன்னீங்களா, மறைமுகமாக, சூட்சுமமாக அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது பிரபஞ்ச ரகசியம். ஒவ்வொரு விஷயத்திலும் இப்படிதான் போகும். இன்னைக்கு இந்த வகுப்புல இணைஞ்ச நபர்களுக்கு இது ஒரு பரிசாக இருக்கும். சரிங்களா? இது நம்ம இதுலயும் போட போறேன். இதுல யூடியூப்ல போட போறேன். அங்கேயும் 1 மணி நேரம் யாரு காத்திருந்து பார்த்தாங்களோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கும். ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க, 1 நிமிஷத்துல போறவங்களுக்கு நோ யூஸ். மிகப்பெரிய விஷயங்கள் இது மாதிரி கொஞ்சம் காத்திருந்ததால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதேதாங்க, இது வந்து ஆரம்பம், எண்களுடைய விளக்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். இதுல வந்து நமக்கு எல்லா எண்களும் என்ன பண்ணா ஜெயிக்கலாம், என்ன பண்ணா தோத்து போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கு. அப்ப அந்த எண்களுடைய விளக்கத்துல அந்த 9க்கு என்ன கொடுத்திருக்க பாருங்க, வெளியிலிருந்து மாற்றம், ஏற்கனவே இருக்கிறது ஒரு வித்தியாசத்தை உருவாக்குது. தான் அதனுடைய விஷயமாக இருக்கும். சரிங்களா? இதுல முக்கியமாக பார்க்கும் பொழுது 2 விதமான பரிகாரங்கள் இருக்கு அந்த புத்தகத்துல. ஒரு 250 ரூபாய் புத்தகம் விற்கிறதுக்கு இவ்வளவு கோராண்டான்னு பார்க்க வேண்டாம். அடியனுடைய விரிவாக்கம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப என்ன விரிவாக்கம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அடியேன் ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்னா அதன் பற்றி ஒரு விழிப்புணர்வு இருந்தால் தானே அந்த விஷயத்துல வருவாங்க. இப்ப நான் என்ன பண்ணுன்னா, டோசு மாயக்கட்டம் மூலயமாக ஆராய்ந்து பெயர் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களை உருவாக்க வேண்டும். ஏன் அப்படி? நியூமராலஜியில பேர் வச்சு தோத்து போயிடுறீங்களா நீங்க? எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா பேர் வைப்பாங்க, ஆனா நம்ம பேர் வச்சு சரியா ஒன்னும் வரலீங்க, திருப்தியா இல்ல, நியூமராலஜிலாம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூமராலஜி பொய் அல்ல, நியூமராலஜி மெய். அதை வைத்து கொண்டு அதை அந்த பேர் வைக்கக்கூடிய நமக்கு நியூமராலஜியினுடைய அந்த மெய் என்ன என்று தெரியும். நியூமராலஜி ஸ்ட்ரக்சர், உடல் அமைப்பு எப்படின்னு நமக்கு தெரியல. மெய் என்றால் உடல்ன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. நியூமராலஜியுடைய உடல் அமைப்பு எப்படின்னு நமக்கு தெரியல, ஸ்ட்ரக்சர் தெரியல. அதே மாதிரி நியூமராலஜியுடைய மெய், உண்மைன்னு இருக்கு, அந்த உண்மைத்தன்மை என்னன்னு நமக்கு தெரியல. இதையெல்லாம் நாம தெரிந்து கொள்ளாமல் எப்படி நாம பண்ண முடியும்? அதற்கான வழிமுறைகள் வேணும்னா ப்ராப்பரா அதை பிராக்டிஸ் பண்ணும். சரிங்களா? அதற்கான அந்த விஷயங்கள்ல நமக்கு அதுல மிஸ்ஸிங் நம்பர்ஸ், விடுபட்ட எண்கள். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு கட்டம் போட்டீங்க இல்லையா, உங்களுக்கான கட்டம், அதுல உங்களுக்கு வந்து ஒரே நம்பரு ஒரு முறை வந்த கட்டமும் இருக்கும், ஒரே நம்பர் 2 தடவை 3 முறை 4 முறை வந்தது இருக்கு. உதாரணமாக 9 ஒரு டேட் ஆஃப் பர்த் போடுங்க. 9/9/1999 அந்த நாள்ல ஒரு குழந்தை ஜனிச்சிருக்கிறது. 9/9/1999. அப்ப 5/9 இருக்கும். 5/9 இருக்குமா? இன்னொரு டேட் பாருங்க, 22/2/2022 என்ன இருக்குங்க? 6/2 இருக்கும். வேற ஒண்ணுமே இருக்காது. 6/2 தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாவமா இருக்கும். அவங்க எல்லாம் வழி நடத்தவே முடியாது, ரொம்ப கஷ்டம். வேற எந்த நம்பருமே இல்லாம 2 2 2 2 6 முறை இருந்துச்சுன்னா அவங்க லைஃப்ல என்ன ஆகும்? இப்பதான் அந்த குழந்தைக்கு ஒரு 4 வயசு இருக்கும். இப்பயே நாம அந்த மாதிரியான குழந்தைகள் நம்ம கையில படிச்சோம்னா அதோடைய எதிர்காலம் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த எதிர்காலத்தை மாற்றக்கூடிய அந்த புத்தியை புகட்டலாம். நம்முடைய வழியில இது மாதிரி இருக்கணும், இந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், இந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாது, இது மாதிரியான செயல்களை ஊக்கமாக செய்ய வேண்டும், இது மாதிரியான செயல்களை செய்யாதே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட சம்பவங்கள் மாறி போயிடும். நெகட்டிவ் சம்பவத்தை மாத்திட்டு பாசிட்டிவ் சம்பவத்தை உள்ள கொண்டு வர்றதுதான் இந்த டோசு மாயக்கட்டம் புத்தகம் உங்களுக்கு காட்டக்கூடிய வழி. அது நம்மளால பண்ண முடியலன்னா நீங்களே ஏதாச்சும் பண்ணி கொடுங்களேன். வாழ்வியல் பரிகாரமா நான் அதை பண்ண முடியலைங்க, வேற ஏதாவது சப்போர்ட் நீங்க பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு வழி இருக்கிறது. அதற்கான வழிமுறைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாம் நீங்க அந்த நேரடி வகுப்புல வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம விருப்பப்படுறோம். நேரடி வகுப்பு எப்பொழுது நடக்கிறது? நேரடி வகுப்பு தேர்தல் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தேர்தல் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன்.
அந்த ஒரே நிமிஷம், அந்த நாள் கோயம்புத்தூர்ல தாங்க நடக்குது. கோயம்புத்தூர்ல தான் அந்த வகுப்பு நடக்கிறது. தமிழ்நாட்டுல எந்த பகுதியில இருந்தும் நீங்க இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப சுலபம் தான். ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். பிரசன்டேஷன் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரியலையே. சரி, பரவாயில்ல. அந்த விளம்பரம் நமக்கு தெரியல தானே. இப்ப தெரியுதுங்க ஐயா. இந்த விளம்பரம் தெரியலன்னு நினைக்கிறேங்க. தெரியுது. தெரியுதுங்களா? நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் லேட் ஆகுதாட்டு. இதுல வந்து எங்களுடைய உள்ளார்த்தங்கள், அதுல உங்களுடைய வாழ்க்கை தொடர்புகள், செல்வமாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், உறவாகட்டும், தொழில் மேம்பாட்டாகட்டும், இதுல எல்லாம் நாம எப்படி கொடுக்கறது? எங்களை சமன்படுத்தக்கூடிய அந்த இயந்திரங்கள், சக்கரங்கள் இதெல்லாம் இருக்குங்க. சிவச்சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். சமன்பாட்டு சக்கரம் நம்ம குழுவில் இருந்தவங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமன்பாட்டு சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருந்தோம். அவனுடைய லோசு ஏற்கனவே கற்ற மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3வது பேட்ச் கற்ற மாணவர்களுக்கு முழுசா தெரிஞ்சிருக்கும். அந்த மாணவர்களே கூட திரும்பவும் நேரடி வகுப்புல கலந்துட்டு தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க எல்லாம் வரலாம். அந்த வகுப்பினுடைய கட்டணம் 1888 அப்படிங்கிறதுல மிக குறைவான ஒரு கட்டணமா தான் இருக்கு. அதுக்கு ஒரு புத்தகம் 280 ரூபாய் மதிப்படி அந்த புத்தகம் நம்ம கொடுத்துட்றோம். கூட வந்து பாத்தீங்கன்னா காத்தால இருந்து ஒரு 4 மணி வரைக்கும் கூட வகுப்பு போகலாம். 10 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சுன்னா ஒரு 4 மணிக்கு போகும். 10:30 ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன போகும். சரிங்களா? அது பெரிய வகுப்பு. அதனால மதிய உணவு, தேநீர் இது மாதிரியான உபசரிப்புகள், விருந்தினருடைய உபசரிப்புகள் உண்டு. கோயம்புத்தூரினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌசிகன் பதிப்பகம் கோயம்புத்தூர் ஐயா அவர்கள், சசிகுமார் ஐயா அவர்கள் இந்த வகுப்பு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. நீங்க அனைவருமே கூட்டமாக வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்க கலந்து கொள்ள வேண்டிய அளவிலே ஒரு பெரிய வகுப்பாக, சக்சஸ்ஃபுல் வகுப்பாக இந்த நூல் வெளியீட்டு விழாவோடு சேர்த்து இது பண்றோம். நூல் வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லி பல நபர்களை கூப்பிட்டு கைத்தட்டி மேடையேற்றி இது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போக வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது ஒரு வெறும் விரிவாக்கம் தான். சரிங்களா? விரிவாக்கம்ங்கிற அளவு தான் இருக்கோம். அதுக்கும் மேல நம்ம அந்த 7வது நிலை 8வது நிலை அடையும் பொழுது நம்ம அந்த விஷயத்துக்கெல்லாம் போயிடலாம் அப்படிங்கிற அளவுல இது கொஞ்சம் எளிமையான ஒரு வகுப்பாக இருக்கு. அதாவது வகுப்பு எளிமையாக இருக்கும். வகுப்புல கொடுக்கக்கூடிய அந்த கண்டென்ட் எளிமையானதாக இருக்காது. பிரபஞ்சத்தை மாற்றி அமைக்கிறதாக இருக்கும். இப்ப வந்து இந்த நான் சொல்லிட்டே இருக்கிற வகுப்பு இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து நம்ம எண்டிங் கார்டு போட்டலாம். நான் சொல்லிட்டே இருக்கிறதுல எண்டிங் கார்டு போட்டலாம். இப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த் கட்டம் போட்டிருப்பீங்க இல்லையா? அந்த கட்டத்தை போட்டவங்க மட்டும்தான். ஒரு 10 பேர், இப்ப நம்ம 31 பேர் இருக்கோம். அப்ப 40 பேர் இருந்தோம். அந்த 10 பேர் பாத்தீங்கன்னா பொறுமையின்மை காரணமாக வெளியேறிவிட்டார்கள். போனவர் போகட்டும், நன்மைதான் நமக்கு. ஏன்னா உண்மையான ஆர்வம் இருப்பவர்கள் மட்டும் பயனடைந்தால் போதும். மிச்ச நபர்கள் போயிட்டு போறாங்க. சரிங்களா? தீர்விட்டோம். இப்ப சொல்லுங்க, உங்களுடைய கட்டம் போட்டவங்க உங்க கட்டத்தை சொல்றதுக்கு ரெடி ஆவாங்க. ஐயா நான் சொல்றேன். சொல்லிட்டீங்களா? உங்களுடைய கட்டம் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அதுல வந்து எந்த எண் ஒரு 2 முறை 3 முறை அப்படின்னு வந்திருக்குங்க? 1 வந்து 2 முறை வந்திருக்குங்க ஐயா. சரிங்க. எந்த நம்பர்ல இல்லீங்க? ஐயா எந்த நம்பர்ல இல்லீங்க? நம்பர் வந்து 2 3 6 7 இதெல்லாம் இல்ல. இல்லங்க ஐயா. ஓகே, சிறப்பு. இப்ப வந்து 4 5 8 9 இருக்குங்க ஐயா. இப்ப 8 இருக்கு இல்லீங்களா? இருக்குங்க ஐயா. 8 இருக்கு அப்படின்னு சொன்னதுனாலேயே உங்களுக்கு ஒரு தொழில் செய்யறதுல எந்த விதமான பிரச்சனையும் வராது. நன்றி ஐயா. தொழில் செய்யறத பிரச்சனை 1 2 முறை இருக்கிறதுனால நீங்க பண்ற எந்த தொழிலாக இருந்தாலும் கூட அதுல நிபுணத்துவம் அடைந்து விடுவீர்கள். அதை தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு உருவாகும். 2 உங்களுக்கு இல்ல பாத்தீங்களா? இல்ல ஐயா. 2 இல்ல அப்படிங்கறதுனால குழுவாக இணைந்து செயல்படுவது அப்படிங்கிறது உங்களுக்கு கசக்கும். யாரு கூடமும் கலந்தெல்லாம் நம்ம பண்ண மாட்டோங்க. நாம முடிவெடுக்கிறோம், நம்ம பண்றோம். நம்மளோட யார் ஒத்துழைச்சி வர்றாங்களோ அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணலாம். மிச்ச நபர்கள்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், அதெல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். சரிங்களா? இத வந்து நீங்க கொஞ்சம் அடுத்தவங்களையும் கூட சேர்த்து பண்றங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஐடியா பண்ணீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு பெரிய அதாங்க நீங்க அடுத்த நபர்களையும் ஏற்றுக்கொண்டு
அதுக்கு தகுந்த மாதிரி உங்க லைஃப் ஸ்டைலை கொண்டு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். சரிங்களா? ரொம்ப அதிகாரம் கூடாது. தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே எல்லாரும் வரணும்னு நினைக்கக்கூடாது. ஆனா தலைமை தாங்கும் அந்த எண்ணத்தை கைவிடக்கூடாது. எப்பவுமே தலைமை தாங்குவதற்கு இதை பண்ணி கொடுமா அப்படின்னு யாராச்சும் கூப்பிடுறாங்கன்னா உடனடியாக நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். உங்களுக்கான வாய்ப்பு தலைமை தாங்குதல். சரிங்களா? நல்லது. வேறு அடுத்த நபர். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய நான் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக டேட்டா பர்த் அப்படியே நான் டைப் பண்ணிட்டு நல்லா இருக்கும். உங்க டேட்டா பர்த் சொல்லுங்க. 16 16 11 11 98. 1998. 78. ஓ 78, மன்னிக்கணும். இப்ப உங்களுடைய லோசு மாயக்கட்டம் இருக்கு இல்லைங்களா? அதுல அதிக முறை இடம்பெற்ற எண் என்னன்னு பாருங்க. அந்த 1 அப்படிங்கிறது 4 முறை இடம்பெற்றுதா? யாருடைய சத்தம் ரொம்ப ஒலிபெருக்கி அளவா நல்லா இல்ல? பேசுறவங்களை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே மியூட் பண்ணுங்க. ஃபேனுக்கு கீழே இருந்தீங்கன்னா அந்த மைக்கு மேல இல்லாம கீழே வச்சுக்கீங்க. ஃபேனுடைய காத்து அப்படியே இதுல இறங்கும் பொழுது எனக்கு ஃபேன் காத்து மட்டும் தான் கேட்கும். சரிதானே? எனக்கு மட்டும்தான் விஸ்கு இஸ்குன்னு கேட்கிறதா, அனைவருக்கும் விஸ்கு இஸ்கு என்றுதான் கேட்கிறதா தெரியல. சரி, இப்ப சிறப்பு. அனைவருக்கும் அப்ப இஸ்கு இஸ்கு என்றுதான் கேட்கிறது. ஐயா சொல்லிட்டார். இப்ப உங்களுக்கு 4 முறை அந்த 1 வந்திருக்கு பாருங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுக்கெல்லாம் நல்லதுதானே நினைக்கிறேன், ஏன் வந்து நான் சொல்றதை கேட்டு நடக்க மாட்டேங்கிறீங்க? நான் உங்களுக்கு நல்லது சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிட்டு மோதிட்டு கடைசியா கஷ்டப்பட்டு வந்து நில்லுங்க, அப்ப வந்து நான் சொல்றேன் உங்களை அப்படிங்கிற அந்த எண்ணத்தை, அந்த ஃபோர்ஸ்னஸ், நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்களே, எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, அந்த எண்ணம் உங்களை வாட்டி வதைக்கும். ஆமாவா இல்லைங்களா? உண்மைதாங்க. இது நீங்க மாற்றிக்கொள்றதுக்கு என்ன பண்ணுனீங்கன்னா, நாம வந்து அவங்க இல்ல, யாருங்க நீங்க வந்து நீங்க ஆலோசனை கொடுக்கிற ஆள் அல்ல. நீங்க தான் ஆலோசனை கொடுக்கிற அவருதான் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த புத்தகம் வாங்கிட்டீங்களான்னு தெரியல, அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த மலர் மருந்து பரிந்துரை இருக்கும். ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும், அந்த மலர் மருந்து பரிந்துரை அதுல இருக்கும். சரிங்களா? அதுல ரிப்பீட்டட் நம்பர், உங்களுக்கு அந்த 1ங்கிறது ரிப்பீட்டட் நம்பர் 4 முறை வந்திருக்கு பாருங்க. ரொம்ப அபாயகரமானது. நல்ல பேச்சாளரா இருப்பீங்க, நிறைய பேசுவீங்க, அந்த பேச்சுக்கள் அதிகாரம் பொருந்தியதாக இருக்கும். உங்களுக்கு அந்த அதிகாரம் என்பதை அடக்குமுறை அப்படின்ட்டு கொண்டு போகாம இருந்தா நீங்க மன உளைச்சல் வராது. எப்ப அந்த அதிகாரம் வந்து அடக்குமுறையாக நீங்க கையாளுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். சரிங்களா? அது மன உளைச்சலை தருகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலர் மருந்தை எடுங்க. வாழ்க்கை பரிகாரங்கள், தினசரி நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணும், இதெல்லாம் விரிவா புத்தகத்துல இருக்கும், நீங்க பண்ணிக்கலாம். நல்லது, வாழ்த்துக்கள். அடுத்த நபர் நீங்க மியூட் பண்ணிக்கீங்கம்மா. ஐயா 3/8/1991. 91. ஐயா உங்களுடைய கட்டம் நீங்க போட்டீங்க இல்லையா, அதுல ரிப்பீட்டடா 2 முறை 3 முறை வந்த நம்பர் என்னன்னு நீங்க கவனிச்சீங்களா? ஆமாங்க ஐயா, 1991. அதான் உங்களுக்கு 1 அப்படிங்கிறது 2 முறையும் 9 அப்படிங்கிற 2 முறையும் வந்திருக்கு. சரிங்களா? அப்ப சிறந்த ஒரு நிர்வாகியாக இருக்கிறீர்கள். அதே மாதிரி பிறருக்கு, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், கூட வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், அவர்களுக்கு பொறுப்பேற்று நான் இருக்கேன். எப்படிங்க? நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். வாக்கு கொடுத்துட்டேன்னா நான் பின்வாங்கவே மாட்டேன். எனக்கு என்ன நஷ்டமானாலும் உங்களுக்காக செயல்படுறதுக்கு ரெடியா இருக்கேன். அந்த குணமும் உங்களுக்கு இருக்கு. இல்ல, நான் 3/8க்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்த தேதி சொல்றீங்களா? ஐயா நீங்க 3/8/1991 தானே சொன்னீங்க? ஐயா நான் வெங்கடேசன் ஐயா. ஓகே, இருங்க, வெங்கடேசன் ஐயாவுக்கு நான் முடிச்சேன். ஏன்னா நீங்க வெங்கடேசன் ஐயா தான் பேசுறீங்களான்ட்டு இங்க வந்தாதான் தெரியும். நான் டேட் ஆஃப் பர்த் பாக்குற இடத்துல இருக்கேன்னா அதனால தெரியல. ஆனால் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சிறந்த நிர்வாகத்திறன் இருக்கிறது, அடுத்தவர்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி அந்த 8ங்கிற நம்பர் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. 8 அப்படின்னு சொன்னா தொழில், பணம், புகழ், இந்த அளவில் நீங்க பெரிய ஆயிடலாம். நேர்மையை கைகொண்டு, எந்த விஷயமா இருந்தாலும் கூட நேர்மையை கைகொண்டு உங்க உள்ள அந்த விண்ணை தாண்டி வருவாயா படத்துல கணேஷ் சொல்லுவார் இல்லையா, அந்த கணேஷ் சொல்ற மாதிரி இங்க என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க, அதை மட்டும் வெளியே சொல்லுங்க, ஜெயிச்சிடலாம். இலவசம் உங்களை வீழ்த்தும். எப்படிங்க?
வெங்கடேசன் ஐயா, இலவசம் உங்களை வீழ்த்தும். சரியா? ஐயா 30/6/1971. இதை இருங்க. 30/6/1971. 1971. யார் பேசுறதுங்க ஐயா? பேரையும் சொல்லுங்க. பிரவீன் சந்த். பிரவீன் சந்த் ஐயா. ஓகே ஐயா, நன்றி நல்லது. உங்களுடைய இதுல ரிப்பீட்டட் நம்பர் என்ன சார் வந்துச்சு? நீங்க கட்டம் போட்டீங்களா எனக்கு தெரியுமில்ல? 1 வந்துச்சு. 1 வந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா 3 இருக்கு, 4 இல்ல, 5 விட்டு 6 அப்ப 6 வந்துருச்சு, 7 வந்துருச்சு. அப்ப கீழே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் லைன்ல 7 6 7 9 இதெல்லாம் இருக்கு, அப்படிதானே? 9 சென்டர்ல வந்துருச்சு இல்லைங்களா? ஓகே. உங்களுக்கு பொதுவாக உங்களுடைய விஷயம் 2 முறை 1 வந்திருக்கிறதால நிர்வாக திறன் மிக்கவர். உங்ககிட்ட இருக்கிற அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு பாத்தீங்களா, அதுல ரொம்ப அந்த 2 இல்லை அப்படிங்கறதுனால உங்க கூட இருக்கிறவங்க கூட ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். 4 இல்லைங்கிறதுனால ஒரே இடத்துல ஒரே தொழில், ஒரே மாதிரியான விஷயங்கள், ஒரே மாதிரியான நிலையில இருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதே மாதிரி 5 இல்லை பாருங்க. 5 இல்லை அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய உங்களுக்கு அந்த 3 இருக்கு, 7 இருக்கு. 3 ஒரு பக்கம் இருக்கும், 7 ஒரு பக்கம் இருக்கும். சென்ட்ரல் இருக்கிற அந்த 5 இருக்காது. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய கடந்த காலத்தையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் இணைக்கக்கூடிய அந்த யுக்தி உங்ககிட்ட இல்லாம வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கக்கூடிய யுக்தி இல்லாம தான் சார் இருக்கும். கடந்த காலம் தனியா போயிட்டு இருக்கும், எதிர்காலம் தனியா போயிட்டு இருக்கும். நாம இடையில தனியா இருப்போம். கடந்த காலத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது, எதிர்காலத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது. கொஞ்சம் சிரமம் தான் சார். அதுல இருந்து நீங்க வெளியே சூப்பரா வரணும் அப்படின்னு சொல்றதுக்கான யுக்தி அந்த புத்தகத்துல கண்டிப்பா இருக்கு. அதுல நீங்க மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் தான். உங்களுக்கு ரிப்பீட்டட் நம்பர்ல எந்த சிக்கலும் கிடையாது. 5ங்கிற அந்த மிஸ்ஸிங் நம்பரை நீங்க கொஞ்சம் கை கொண்டீங்கன்னாலே வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களை நீங்க பண்ணலாம். அதற்கான பயிற்சிகளை எடுங்க. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பயிற்சிகள் எடுங்க, பலர் மரத்தை எடுங்க. ஐயா 12/8/1988. ஐயா நான் பிரவீன் சந்த் ஐயா கிட்ட நான் பேசி முடிக்கல. பிரவீன் சந்த் ஐயா நன்றின்னு சொல்லிட்டு போகணும். அப்புறம் தான் நம்ம வருவோம். இது ஒரு ஐயா டைமிங் பத்தி நீங்க எடுத்துக்காதீங்க. நாம 10 நபருக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா? நாம இப்பயும் 32 பேர் தான் இருக்கோம். அதுல எல்லாருமே எல்லாம் வரமாட்டாங்க. இந்த இடத்துல முன்ன வந்து கேள்வி கேட்பதற்கு கொடுப்பன வேணும். சரிங்களா? பார்வையாளர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, கேட்கறது ஒரு பக்கம் இருப்பாங்க. அப்பெல்லாம் பிரவீன் சந்தையா 5ஆம் நம்பரை பிராக்டிஸ் பண்ணுங்க முதல்ல. அப்புறம் ஒவ்வொரு மிஸ்ஸிங் நம்பரா பிராக்டிஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். அடுத்த டேட்டா பத்தி சொல்லுங்க. 12/8 சொன்னவங்க வாங்க. 12/8 1988. ஐயா நீங்க சொல்லுங்க. ரிப்பீட்டட் நம்பர் பாருங்க என்ன வந்திருக்கு. ஒரே எண் பல முறை வந்தது எந்த எண்ணுங்க ஐயா அதிகமாக? 888 என்பது ஒரு தொழில்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை காட்டுகிறது. பெரிய ஆள் ஆயிடுவீங்க. எந்த விஷயம் இல்ல. என்ன தொழில் பண்றீங்க? சூப்பர் மார்க்கெட். பெரிய நீங்க ஓனருங்களா? மொபைல் சர்வீஸ். ஆமாங்க, ஓனர் தாங்க. சிறப்பு. 888 அப்படிங்கறத அந்த புத்தகத்துல மட்டும் படிச்சுட்டு 888 இருந்தா என்ன ஆகும்னு மட்டும் பாருங்களேன். அப்படியே உங்களுக்கு புல்லரிக்கும். நீங்க சூப்பர் மார்க்கெட் எது எப்படி வச்சீங்க, மொபைல் சர்வீஸ் எப்படி வச்சீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தொழிலாளி இல்ல ஒரு வேலை, அதாவது வேலை செஞ்சு சம்பாதிக்கணுங்கிறது ஒரு 8. வேலை செஞ்சு சம்பாதிக்கணும், 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது 2வது 8. சரி. 4 அந்த நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேரை உருவாக்குனீங்க இல்லையா? அவங்களையும் ஓனர் ஆக்குற அளவுக்கு ஒரு பவர் உங்களுக்கு வரணும் இல்லையா? ஓனரோட ஓனர், டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த மாதிரி பெரிய, அதாவது சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது உங்க மளிகை கடைகளையே மேம்படுத்தப்பட்ட வெர்ஷன். சரிங்களா? அப்ப அந்த அளவுக்கு கொஞ்சம் உயர்நிலைக்கு போனதுக்கு அந்த 8 தான் காரணம். 2 முறை 1 வர்றதுனால அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. அந்த 8 3 முறை வர்றதுனால ஒரு சில நெகட்டிவ் நீங்க சந்திப்பீங்க. அதாவது வாழ்க்கையில இப்ப இந்த வகுப்புக்கு வர்றீங்கன்னாலும் சரி, உங்களுடைய வீட்டுல சாப்பிடுறீங்கனாலும் சரி, குழந்தைங்க கிட்ட பேசினாலும் சரி, நண்பர்கள்ட்ட பேசினாலும் சரி, எல்லாத்துலயும் வியாபாரம் இருக்கும். ரோபோட்டிக்கா வியாபாரம், காசு, பணம் இப்படியே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். லைஃப்ல நிறைய பணம் வந்துடும். அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்ப அதுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த புத்தகம் நீங்க வாங்கிட்டீங்களான்னு தெரியல. வாங்கினீங்கன்னா நீங்க பாத்துருங்க. 888 அந்த 3 முறை 8 வர்றதுக்கான பரிகாரம் என்ன, வாழ்க்கை பரிகாரம் என்ன, அந்த 3 முறை 8 இருக்கிறத எப்படி குறைச்சிட்டே வர்றது அப்படிங்கறத ஒரு விஷயத்தையும்
கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 ரிப்பீட்டட் நம்பர் 8க்கான மலர் மருந்தையும் நீங்க எடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு 5 உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த 5 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கும் 6 அப்படிங்கிற நம்பருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாகுங்க. சரிங்களா? 6 அப்படிங்கிறது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நபரோட மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உதவும். 5 அப்படிங்கிறது வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு உயரத்துக்கு உதவும். நன்றி. நீங்க முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணிட்டு வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. ஜெயிச்ச பின்னாடி என்கிட்ட சொல்லுங்க. நன்றி. ஐயா சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க. கேட்கல. 11 13ங்களா? 13 ஓகே 13 13 8 ஆ 1959 லாஸ்டா இருக்கிறது எனக்கு கம்மியா கேக்குது. எனக்கு டவர் கம்மியா இருக்கு. 59 லாஸ்ட் 9. ஓகே 59 13 8 59. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்லையா தெளிவா? சிறப்பு. நீங்க சொல்லுங்க சார், உங்க ஜாதக உங்களுடைய அந்த லோசு கிரிட்ல ரிப்பீட்டட் நம்பர் என்ன? 1 மட்டும் தான் 2 முறை வந்திருக்கு. மத்தபடி வேற நம்பர்ஸ் ரிப்பீட்டட் ஆகல. உங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு சொல்றது 2 கிடையாது, 4 கிடையாது, 6 7 கிடையாது, 7 கிடையாது. இப்ப 6 7 அப்படிங்கிறது ஒரே செட்ல வருது, அப்படித்தானே? அப்ப 8 இருக்கு, 1 மட்டும் 2 முறை இருக்கு, 9 2 முறை இருக்கு. 1959 1 9 2 முறை இருக்கிறதுனால நீங்க நல்ல நிர்வாகியா இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு சேவை செய்யறதுல, உதவி செய்யறதுல ஒரு நல்ல விஷயத்துல இருப்பீங்க. அப்படியே போனாலும் கூட உங்க தொழிலையோ வருமானத்தையோ விட்டு கொடுத்துட்டு போக மாட்டீங்க. உங்களுக்கு லைஃப்ல பேலன்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப சுலபமா இருக்கும் சார். நீங்க பணத்தையும் சேவையும் தனித்தனியா பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு அந்த சிக்கல்கள் எதுவும் இருக்காது. உங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, குடும்பத்துல ஒரு பொறுப்பு எடுத்துக்கொள்வது, ஒரே விஷயத்தையே நிறைய நாட்கள் செய்து கொண்டிருப்பதற்கான அந்த ஸ்டெபிலிட்டி, அதுல வந்து ஒரு சில சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் நம்பருக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை, மருந்தும் தேவையில்லை. சரிங்களா? குடும்ப விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது மிஸ்ஸிங் நம்பர் 6க்கு என்ன மெடிசன்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. அதற்கான வாழ்வியல் பயிற்சிகளை பண்ணுங்க, ரொம்ப நல்லா வந்துடும். உங்களுக்கான எண் 4 மற்றும் 6. மிஸ்ஸிங் நம்பர் 4, மிஸ்ஸிங் நம்பர் 6. இதை 2 ஆக்டிவேட் பண்ணீங்கனாலே நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. நல்லது. ஐயா, வணக்கம். சொல்லுங்க ஐயா. 0302 சார். 23 0302 தமிழ்லயே சொல்லுங்க ஐயா. 23 3 23 23 3 1976 கரெக்ட்டுங்களா? 76. இங்க வாக்கு வாகனங்கள் போறதுல உங்களுக்கு கேக்குதா? இல்ல மைக் ஃபில்டர் பண்ணி இல்ல நம்ம தேர்தல் வாகனங்கள் போயிட்டு இருக்கு, அது நம்ம உங்களுக்கு கேட்டுச்சா ஏதாச்சு? மைக் ஃபில்டர் பண்ணி நிறுத்திருச்சான்னு தெரியல, அதான் கேட்டேன். இல்ல சார், எதுவும் கேட்கல சார். அந்த வாகனங்கள் வந்து இறுதிக்கட்ட பிரச்சாரத்துல ஓடிட்டே இருக்காங்க, அதான் எனக்கு கேட்க மாட்டேங்குது. சரி, ஓகே ஐயா, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு உங்களுடைய அந்த சார்ட்ல ரிப்பீட்டட் நம்பர்னு ஏதாச்சும் இருக்கா? இல்ல சார், எதுவும் ரிப்பீட்டட் நம்பர் இல்ல சார். மிஸ்ஸிங் நம்பர் மட்டும்தான். 1 2 3 இருக்கு. சரிங்களா? 1 2 3 இருக்கு. அடுத்தது 4 5 காணோம். ஆமா, 4 5 காணோம். அடுத்து 6 7 இருக்கு, 8 காணோம். 4 5 8 தான் உங்களுக்கு இல்ல. சரிங்களா? 4 இருந்தாலும் உங்களுக்கு அந்த 8ம் 4ம் 2மே இல்ல, 4ம் இல்ல 8 இல்ல. அப்படிங்கறதுனால நிலையான ஒரு விஷயத்துல ஈடுபட்டு ஒரே மாதிரி ஒரு வாழ்க்கை வளர்ச்சியை கொண்டு போறதா ரொம்ப சிரமப்படுவீங்க. எப்பவுமே அதுல ஒரு சிரமம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் கூட நீங்க தனியா இயங்குறதுலயோ குடும்பத்தோட இருக்கிறதுலயோ உங்களுடைய வெளிப்பாடுகள், நீங்க என்ன வேலை பண்றீங்க சார்? ஐடில இருக்கேன் சார். ஐடில இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு தனியா என்ன சொல்றது, ஐடில இருக்கிறவங்களுக்கு 4 8 இருந்துச்சுன்னா தனியா வெளியே வந்துருவாங்க. வந்து தனியா நானே ஒரு பெரிய ஆள் ஆவரேன்னு வந்துருவாங்க. அப்ப ஒரு ஊதியம் வாங்கக்கூடிய, சம்பளம் வாங்கக்கூடிய நபருக்கு 4 8 ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க வந்து ஒரு நல்ல டீம் லீடரா இருந்துட்டு அந்த சொல்யூஷன்ஸ், நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கண்டுபிடிக்கிற அளவுல அந்த அறிவுகள்லாம் உங்களுக்கு உண்டு.
ஆனாலும் ஓகே சார். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால உங்க வீட்டையும் உங்களுடைய வேலையும் பேலன்ஸ் பண்றதுல அடிக்கடி பிரச்சனை வரும். அந்த பேலன்ஸுக்காக நீங்க பண்ண வேண்டிய விஷயம் 5 தான் சார். உங்களுக்கு 5 அப்படிங்கிற ஒரு நம்பரை பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பக்கம் 3, 7 இருக்கு பாத்தீங்களா? இறந்த காலம், எதிர்காலம். அது இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு விஷயம் 5 வந்துரும். அந்த 5 அப்படிங்கிறத பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 4, 8 தானாவே அதுக்கு அடுத்தடுத்த நம்பர்ஸ்ல வந்துரும். அதை நீங்க பண்ணாம விட்டீங்கன்னா, உங்களுடைய ஐடியை முடிச்சிட்டு நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா உங்க கையில பைசா இருக்காது. எல்லாத்துலயும் Okay, sir. சிறப்பாக நீங்க இருந்தாலும் கூட நிதி மேலாண்மையில அந்த அளவுக்கு இருக்காது. நிதி மேலாண்மையில நீங்க சிறப்பா இருக்கணும்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்தா நல்லா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி குடும்பத்தை கொண்டு போனா காசு எல்லாம் முடிச்சிருவீங்க அப்படிங்கறத சார் உங்களுடைய லோசு மாயக்கட்டம் சொல்லுது. அதனால குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்களோ அதையெல்லாம் கேட்டு நடந்துக்குங்க. நீங்க எண் 5க்கான மிஸ்ஸிங் நம்பர் 5க்கான மெடிசன் எடுங்க. ரொம்ப சிறப்பாக உங்களுடைய அந்த தொழில் விருத்தி அப்படிங்கிறது போகும். இப்போ தொழில் விருத்தி என்னது? ஐடியில தான் இருக்கீங்க. உங்களுடைய அறிவு நல்லா செயல்படும். நல்லது, வாழ்த்துக்கள். ஐயா அடுத்த நபர் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா? வாங்க. வணக்கம் ஐயா. இருங்க ஒருதுதான். முதல்ல பேசுனாங்க இல்லையா? 4 இல்ல லேடி சொன்னது. அம்மா நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்தது அம்மா நீங்க வந்துருங்க. 6ன்னு சொன்னவங்க. முதல்ல 6 சொன்னாங்க இல்லையா? அவங்க வாங்க. 6. ஹலோ. 6 சொல்லுங்க. 6 6 6 6. இல்ல சார் 4 6. ஓ 4 6 1977. 1977. சிறப்பு சார். நீங்க கண்டுபிடிச்சீங்களா எந்த நம்பர் மிஸ்ஸிங்? மிஸ்ஸிங் நிறைய இருக்கு. எனக்கு இது Missing புரியல. ஆக- எந்த கட்டண்டு புரியல. சார் நீங்க அப்படின்னா நீங்க கேட்கவே கூடாது சார். இப்ப வகுப்புல ஆரம்பத்துல இருந்து காத்துட்டு இருந்துட்டு அவங்களுக்கு தானே இந்த பரிசு. நான் கோவில்ல இருந்தனால பூஜையில இருந்தனால நான் சரி பார்க்க சரி முடியல. சரி நல்லது சார். நல்லது. நீங்க என்னுடைய அந்த லோசு மாயக்கட்டம் புத்தகத்தை ஆர்டர் பண்ணிட்டீங்களா? ஆமா வாங்கியாச்சு சார். புத்தகம் வாங்கியாச்சுங்களா? அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. அதை நீங்க படிங்க. ம். உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இங்க 4 5 மிஸ்ஸிங், 1 மிஸ்ஸிங், 8 மிஸ்ஸிங் இல்லீங்களா? நீங்க கோயில் பூஜாரின்னு வேற சொல்றீங்க. ஆமா. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் நம்பர் 2 மற்றும் 8. சரிங்களா? முக்கியமா வந்து 7 2 முறை இருக்குங்கிறதுனால பொருளாதாரம் பத்தி நீங்க பேச மாட்டீங்க. அதனால முதல்ல வந்து 8ஆம் நம்பருக்கான மிஸ்ஸிங் நம்பருக்கான அந்த பயிற்சியில நீங்க ஈடுபடுங்க. புத்தகத்துல இருக்கு சார். 8ஆம் எண்ணுக்கான மிஸ்ஸிங் நம்பர் இருக்கு இல்லீங்களா? அந்த பயிற்சியில ஈடுபடுங்க. நீங்க வாழ்க்கையில மேல வந்துருவீங்க. முடிஞ்சால் அந்த 8ஆம் நம்பர் மிஸ்ஸிங் 8ஆம் நம்பருக்கான மலர் மருந்து பரிந்துரை கொடுத்திருப்பேன். அதையும் நீங்க எடுங்க. பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க ஒரு 2 மாசத்துக்குள்ளாரியே உணரலாம் சார். பொருளாதாரத்துல ஒரு சேமிப்பு உயரும் உங்களுக்கு. அடுத்து வாங்க அம்மா. வாங்கம்மா. 6ன்னு சொன்னீங்களா? வாங்கம்மா. ஓகே சார். ஓகே நன்றி. 6 9 6 9 1981 ஐயா. 81. ஆமாங்க. 2 1 2 9 ஒரு 6 ஒரு 8. ஒரு 6 ஒரு 8 இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தை பாதுகாப்பு பண்றதுலயோ பணத்தை அம்மா நீங்களே சொந்தமா தொழில் பண்ணிருக்கீங்களா அல்லது ஹவுஸ் ஒய்ஃபுங்களா? மியூசிக் டீச்சர். மியூசிக் டீச்சர். சிறப்பு. உங்களுடைய அந்த வருமானம் அதை செலுத்துறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 முறை 1 வந்து 2 முறை வர்றதுனால ஒரு நல்ல நிர்வாகி அப்படின்னு சொல்லலாம். 9 2 முறை வர்றதுனால இந்த மியூசிக் டீச்சர், ஆசிரியர், வர்மா சிகிச்சையாளர், இது மாதிரி அடுத்தவங்களுக்கு சேவை அளிக்கக்கூடிய அந்த நுண்கலை பிரிவுகள் இருக்கு பாத்தீங்களா? அந்த மைண்ட் ஃபீல் ஆகும் பாருங்க. அந்த பாட்டு மியூசிக் அப்படின்னு சொன்னாலே அதுல ஒரு சின்ன ஒரு ரிதம் கரெக்டா கிளிக் ஆச்சுன்னா ஒரு மனசுல ஒரு மகிழ்ச்சி வருது பாருங்க. அது மாதிரி மகிழ்ச்சி வரக்கூடிய துறை எதுல இருந்தாலுமே நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு அதுல ஒன்றும் சிக்கல் கிடையாது. சரிங்களா? பணத்திலேயோ அல்லது குணத்திலேயோ எந்த சிக்கலும் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க மியூசிக் டீச்சரா இருந்து தனியா வச்சிருக்கீங்களாங்கம்மா? ஆமாங்க. வீட்டுலதான் வச்சிருக்கீங்க இல்லையா? அதுல வந்து நிலையான அந்த ஸ்டூடெண்ட் நிறைய வரணும். அதுல வந்து கொஞ்சம் வருமானத்தை வந்து அப்படியே அதிகப்படுத்த வேண்டும். இன்னும் அதுல கொஞ்சம் மறை ஞானம் இதெல்லாம் உங்களுக்கு வரணும். உங்களை நல்லா வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நீங்க வந்து அந்த நம்பர் 3 இருக்கிறீங்களா? மிஸ்ஸிங் நம்பர் 3 அதை வந்து முதல்ல ட்ரை பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நம்பரா ஒரு 2 மாசம் 2 மாசத்துக்கு ஒரு நம்பரா நீங்க ட்ரை பண்ணுங்க. எல்லா நம்பருமே ட்ரை பண்ணி பாருங்க. வேற ரேஞ்சில் போவீங்க. முதல்ல நீங்க 3 கொண்டு வாங்க. 3 கொண்டு வந்தீங்கன்னா
நீங்க இன்னும் புதிய விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்க. புதிய புதிய சங்கதிகள்லாம் உங்களுக்கு வரும். புதிய மாணவர்கள் இருக்கும். நீங்க கிளாஸ் திறந்தீங்கன்னா அங்க நிறைய ஆக்சுவலா இந்த கிளாஸ் ரூம் எப்பவும் நிறைஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க 3ல இருந்து தொடங்குங்க. சரிங்களா? 1ங்கிறது அப்புறம் கொண்டாந்துடலாம். முதல்ல 3 தான் உங்களுக்கு பிரதானமாக இருக்கும். மியூசிஷியன் அப்படிங்கிறதுனால. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லது. அடுத்த நபர். வணக்கம் ஐயா. 29 10 1990. நான் எப்படி 29 எடுத்துக்கிறேன். 29 29 1983. 83. நீங்க மாயக்கட்டம் போட்டீங்களா? 9 இருந்து 3 தடவை வருது சார். சரி, என்ன தொழில் பண்றீங்க? இது அரசு வேலை இருக்கு சார். அரசு மருத்துவத்துல. எடுத்துலீங்க? நர்சிங் சார். மருத்துவத்துறையில இருக்கீங்க. இப்ப அந்த 9 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதுக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? ஒரு நல்ல ஒரு அக்குபஞ்சர் ஹீலர் இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா? மருத்துவத்துறையும் அதெல்லாம் இருக்கு. நீங்க ஒரு கால் மருத்துவத்துறையில இல்லாம வேற எதுலயாச்சும் இருந்தீங்கன்னா ரொம்ப சிரமமாயிடும். சரிங்களா? மருத்துவத்துறையில இருக்கிறது ஓகே. ஏன்னா ரிப்பீட்டிங் நம்பர் 3 முறை 9 வந்திருக்கிறதுனால ரொம்பவும் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நலனையும் தாண்டி உங்களுக்கு ஒரு கெட்டது வந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு நல்லது வரணுங்கிற அளவுல இறங்கி செயல்படக்கூடிய அந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பாருங்க, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது என்பது நல்லது. ஆனால் அது உங்கள் நலனை பாதிக்காமல் இருக்கிற வரைக்கும். உங்களுடைய நலன் பாதிப்படைகிறது அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக அதை வந்து வெளிவந்துருங்க. உங்களுக்கு 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 8 இருக்குங்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்திலேயே எந்த சிக்கலும் ஏற்படாது. சரிங்களா? இதுல வந்து நீங்க பேலன்சிங்கா இருக்கிறதுக்கு 5 எல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு 5 தேவைப்படாது. குடும்ப நலன், குடும்பத்துல பொறுப்பேற்றுக்கிறதுன்னு இருக்கு இல்லைங்களா? சமுதாயத்துல பொறுப்பேற்றுட்டு நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி குடும்பத்திலையும் உங்களுக்கான பொறுப்பு ஏத்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்களான்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒரு சில பொறுப்புகள் வந்து அப்பா அம்மா அப்படிங்கிறதுக்காக ஏத்துக்கலாம். சார் கேட்டீங்களா? அதாங்க, நீங்க குடும்பத்துல ஒரு பொறுப்பு, நான் ஒரு கணவனாக ஒரு அப்பாவாக அப்படின்ட்டு ஒரு சில பொறுப்புகள் எடுத்துக்கிறீங்க இல்லைங்களா? அதுல வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால குடும்ப பொறுப்பு காரணமாக அதுக்காக மிஸ்ஸிங் நம்பர் 6 இருக்கு இல்லைங்களா? 6 அந்த 6க்கான பயிற்சியை முதல்ல பண்ணுங்க. அதற்கான மெடிசன் எடுத்துக்குங்க. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பர் மட்டும் நீங்க பண்ணிட்டே வந்தா போதும். சரிங்களா? ரிப்பீட்டட் நம்பர் 9 இருக்கு இல்லைங்களா? அதையும் மிஸ்ஸிங் நம்பர் 6ஐயும் முதல்ல ஆரம்பிங்க சார். ஒரு 2 மாசத்துக்குள்ளார உங்களுடைய மைண்ட் செட் பெரிய அளவுல மாறிடும். சரிங்களா? நீங்க எடுத்திருக்கிற துறை 9க்கு ஏத்ததாங்கிறதுனால சிறப்பு சார். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. நல்லது. அடுத்தது 23 சொன்னீங்களா? 23 12 2001. 2001. சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. இதுல ரிப்பீட்டட் நம்பர் என்ன வந்திருக்கு பாருங்க. 2 2 3 டைம்ஸ் வந்திருக்குது. 3 டைம்ஸ். அடுத்து 1 2 முறை வந்திருக்கு. 3 மட்டும் ஒரு தடவை. 3 ஒரு முறை. அப்ப 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. ம். நான் என்ற உணர்வு இருக்கிறது. எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. நம்முடைய குடும்பம், நம்முடைய கற்பனை, நம்முடைய விஷயம் எல்லாமே வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஆனா அதுல நிலையாக இருக்கிறோமா? அதை கொண்டு சேர்க்கிறோமா? அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறோமா? இதுல எல்லாமே நமக்கு சிக்கல் ஏற்படுகிறது. 2000க்கு பின்னாடி பார்த்தவங்களுக்கு அந்த 2 நிறைய வர்றதுனால அறிவுத்திறன்ல எந்த சிக்கலும் இருக்காது. குடும்பமாக இருக்க வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களை ஒட்டி இருக்க வேண்டும், தனியா போய் எந்த வேலையும் பண்ண முடியாதுங்கிற லெவல்ல இருப்பாங்க. எல்லாம் கரெக்ட். ஆனா இதை வந்து பணமாக்கி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னம்னா அறிவை நம்பி இருக்கக்கூடிய செயல் செய்யறவங்க எல்லாம் தப்பிச்சுக்குவாங்க. உடல் உழைப்பு சார்ந்த நபர்களாக இருந்தா மாட்டிக்குவாங்க. சரிங்களா? இது யாருடைய நம்பர்மா? மகளோடது சார். சார் மகளோடது, துர்கவர்ஷினி பொண்ணோடது. ஓ சரி சரி, ஓகே ஓகே. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப? அவங்க போஸ்ட் ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மைண்ட் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இருக்கும். அவங்க வந்து என்ன பண்றது என்னத்த சொல்றதுன்ட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பாவம். கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் இருக்கு இல்லைங்களா? பணத்தை எப்படி சேமிக்கிறது, என்ன பண்றது, இதற்கான ஒரு யுக்தியை அவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணுங்கம்மா. நிச்சயமா அதுக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கிறது 8ல இருந்து ஆரம்பிங்க. ரிப்பீட்டட் நம்பர் 2 பயிற்சி பண்ணுமா இருக்கும். மிஸ்ஸிங் நம்பர் 8 பயிற்சி பண்ணுமா இருக்கும். இந்த 2ஐயும் பயிற்சி பண்ணுங்க. அவங்க லைஃப்ல
அந்த பணம் இல்லாமல் சிரமப்படுறது, ஏமாற்றப்படுதல், வஞ்சிக்கப்படுதல் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். நீங்க புக் வாங்கிட்டீங்களா? புக்கு வாங்குறதுதான் எப்படின்னு பணம் எப்படி கட்டுறது கௌசிகன் தெரியல. பதிப்பகம் என்னுடைய அனைத்து விளம்பரங்களையுமே இருக்குமே, கௌசிகன் பதிப்பகம். அவங்க போன் நம்பருக்கு நம்ம இது அவ்வளவுதான். அந்த பண்ணிடணுமா? கௌசிகன் பதிப்பகத்துல அவங்க போன் நம்பர் பாருங்க. இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுதுல கூட அந்த 255 அப்படின்னு முடியுது பாருங்க. அந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு அதே நம்பருக்கே நீங்க இது அனுப்பிட வேண்டியது, வாட்ஸ்அப் அனுப்பிட வேண்டியது. அனுப்புனா உங்களுக்கு அவங்க புத்தகம் அனுப்பி வைத்து விடுவார்கள். சித்திரை மாசம் முடிவு வரைக்கும் தபால் செலவு இல்லை. அப்படிங்களா? நான் இது பண்ணிடுறேன். சரி, இன்னைக்கு அனுப்புனாலும் ஞாயிற்றுக்கிழமை லீவு, நாளைக்கு தான். நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, பண்ணுங்க. உங்க டியூஷன் முடிஞ்சிருச்சு இல்லையா? முடிஞ்சிருச்சு. டியூஷன் முடிஞ்சிருச்சு. 10th 12th ஓடிட்டு இருக்குது உங்களோட இதுல. நீங்க என்னோட இதுல தாரை நட்சத்திரம்ல, அதனால ஓடிட்டு இருக்குது. சரி, நல்லதுங்கம்மா. நல்லது. எனக்கு ஒரே ஒரு டவுட். என் மகள் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுது. ஆனா என்ன எடுக்கலாம் அப்படின்னு அதுல ஒரு பெரிய இப்ப நாம இருக்கிறது லோசு மாய கட்டம் அறிமுகத்துல. இதுல வந்து தனிநபருக்கு நம்ம ஜாதகம் பேசிட்டு தான் நல்லா இருக்குமா? நீங்க வந்து நாளைக்கு என்னுடைய ஆபீஸ் டைம்ல வாங்க. ஓகே சார். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. நன்றிங்கம்மா. சார் 24 சார், அடுத்த வகுப்பு 24 எப்பொழுதுன்னு கேக்குறீங்க. என்ன வகுப்பு? வர்ஷினி மேடம், இந்த வகுப்பா நீங்க கேக்குறீங்க? ஒரு முறை பேச இருங்க சார். அவங்க என்னமோ அடுத்த வகுப்பு எப்பொழுது? லோசு கிரிட்டுடைய நேரடி வகுப்பு நாம போட்டிருக்கோம். 26ஆம் தேதி போட்டிருக்கோம். கோயம்புத்தூர்ல வந்து கலந்துக்குங்க. சிறப்பா இருக்கு. ஏதாவது நேரடி வகுப்பு ஃபேஸ் டு ஃபேஸ் நல்லா இருக்கும். ஏங்கம்மா? அந்த டேட்ல வர முடியல சார். வர முடியல. அப்ப திரும்ப ஒரு வகுப்பு சென்னையில் நடக்கும். சென்னையில் நடக்கும் வெண்மர அகாடமி அங்க நடக்கும். அங்க நீங்க வந்து கலந்துக்கலாம். ஓகே, थैंक यू. ஆமா, சொல்லுங்க. அடுத்து யாரு? 8 8 10 1975 75. சொல்லுங்க. ரிப்பீட்டட் நம்பர் என்ன? 21 வருது சார். அவ்வளவுதான். மத்தபடி 2 3 4 6 மிஸ்ஸிங். 2 3 6 4 மிஸ்ஸிங். 8 இருக்கு. பணத்துக்கு பிரச்சனை இல்ல. 2 முறை 1 வந்திருக்கு. அதிகாரத்துக்கு பிரச்சனை இல்ல. 9 ஒரு முறை வந்திருக்கு. ஒரு சேவை பண்றது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல எந்த சிக்கலும் கிடையாது. 7 இருக்கு. புதிய உத்வேகத்துக்கோ ஒரு ஞானத்துக்கோ எந்த பிரச்சனையும் இல்ல. 5 இருக்கு. பேலன்சிங்கான லைஃப் நல்லா இருக்கு. அப்புறம் என்னதான் இல்ல அப்படின்னு சொன்னா, எல்லாம் இருந்தும் குடும்பத்தோட ஒண்ணு ஒட்டுற மாதிரி தோணலையே, அதுல ஒரு நிலையான தன்மை இல்லையே அப்படிங்கறத உங்களுடைய விஷயம் இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஸ்ஸிங் நம்பர் இருக்கு இல்லைங்களா, மிஸ்ஸிங் நம்பர்ல 6 மற்றும் 5 இந்த ரெண்டையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, சிறப்பா இருக்கும். 5 இல்ல 4, சாரி, 6 மற்றும் 4. முதல்ல 6 பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு சில பொறுப்புகள் வரும், சரிங்களா? அடுத்து 4 பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த பொறுப்புகளை நிலையா எடுத்து பண்ணுவீங்க, நல்லா இருக்கும். நல்லது. நம்ம முடிஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் முடிஞ்சிட்டோமா? இன்னும் இருக்குமா? நிறைய பேரு 4 ஹேண்ட் ரைசிங் காட்டுங்க. ஐயா வணக்கம். 19/12/1954 இருங்க ஒரே நிமிஷம். 19/12/54 1954 54 19/12/1954 3-1-2-9 3 மிஸ்ஸிங். 3-6-7-8 இல்ல. 3-6-7-8 இல்ல. இல்ல. அப்ப உங்களுக்கு 3ங்கிறது உங்களை நீங்க நான் நினைச்சேங்க ஆனா வெளியே சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கிறது. மற்றபடி நீங்க ஒரு நல்ல உறுதியான மன உறுதி மிக்க நபர், அதிகாரம் மிக்க நபர். என்ன தொழில் பண்ணீங்க ஐயா? பண்ணிட்டு இருக்கீங்க? ஆசிரியரா இருந்தீங்க. நீங்க சொல்றதுதான், நீங்க பேசுறதுதான் முக்கியம். நல்லது. நீங்க நல்ல ஸ்ட்ரிக்டான ஆசிரியரா பேர் வாங்குனீங்களோ? ஆமாங்க ஐயா. அதான் அதுக்கு காரணம் ரிப்பீட்டட் நம்பர் 1 3 முறை வந்தது, சரிங்களா? 99 வந்ததுனால அந்த ஸ்ட்ரிக்ட் வந்து அடுத்தவருடைய நலம் காரணமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னேன், 9 அப்படிங்கிறது சேவை அப்படிங்கிற அளவுல வந்து சேரும். மருத்துவத்துறையோ, ஆசிரியர் துறையோ, ஜோதிடத்துறையோ இதெல்லாமே 9ல தான் வந்து சேரும். அப்ப அது ரெண்டுமே உங்களுக்கு இணைஞ்சு இருக்கிறதுனால நீங்க சிறப்பான ஆசிரியர் அப்படின்ட்டு பேர் பெற்றிருக்கலாம். அதுல விருதுகள் வாங்கியிருக்கலாம். கவர்மெண்ட் டீச்சரா இருந்தீங்கன்னா விருது வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து உங்களுடைய லோசு கிரிட்ட பார்த்துட்டே நம்ம சொல்ல முடியுதுன்னு பாருங்களேன். உங்களுக்கான அந்த சிக்கல்கள் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நம்பர் சார். முதல்ல மிஸ்ஸிங் நம்பர் இருக்கு இல்லைங்களா, மிஸ்ஸிங் நம்பர் 6 வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க. அத லோசு கிரிட். ஆமா, லோசு கிரிட் வாங்கிட்டீங்களா புத்தகம்? வாங்கிருங்க. வாங்கிட்டு அதுல மிஸ்ஸிங் நம்பர் 6 இருக்கு இல்லைங்களா, அதற்கான பயிற்சிகள் என்னன்னு பார்த்து அதை நீங்க பண்ணுங்க. அதற்கான மலர் மருந்து நீங்க பிரயோகம் பண்ணுங்க. அதே மாதிரி ரிப்பீட்டிங் நம்பர் 1 இருக்கு இல்லைங்களா, நீங்க வேலை முடிஞ்சாச்சுங்களா? இந்த வயசுல எத்தனை வயசு ஆகுது? 54.
வேலை முடிஞ்சாச்சுங்களா? முடிஞ்சாச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க, ஓய்வா தான் இருக்கிறேன். ஓய்வா இருக்கீங்க. இப்பயும் வந்து நாம எல்லாருக்கும் நையின்னு அதிகாரம் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மள அடக்கி ஒடுக்கிடுவாங்க. சரிங்களா? அப்ப இப்ப வந்து நாம சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்கங்கிற மாதிரி மைண்ட்ல ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னீங்கன்னா 1ஆம் நம்பர் ரிப்பீட்டட் நம்பர் இருக்கு இல்லைங்களா? அதற்கான பயிற்சிகளை பண்ணுங்க. மலர் மருந்து எடுத்துங்க. அதாவது ரிப்பீட்டட் நம்பர்ல 1க்கும் மிஸ்ஸிங் நம்பர்ல நமக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரிங்க. அதை நம்ம 3 எடுத்துக்கலாம், அல்லது உங்களுக்கு 5 4 இருக்கு, 5 இருக்கு, 6 நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க சார். 6 ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா ஒரு புதிய பாதை திறக்கும். அது என்ன புதிய பாதை அப்படிங்கிறது நீங்க அந்த புத்தகத்தை படிக்கும்போது சிறப்பா தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பர்ல 6 சார், ரிப்பீட்டட் நம்பர்ல 1. 1 வந்து குறைக்கணும், 6 அதிகப்படுத்தணும். சரிங்களா? இதனால என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். என்ன சார் அடுத்த நம்பர் சொன்னீங்க? புத்தகம் வாங்குறதுக்கு சார் கௌசிகன் பதிப்பகம் கோயம்புத்தூர் என்னுடைய குழுவுல இருக்கீங்க இல்லையா? அந்த குழுவுல நான் விளம்பரம் கொடுத்துட்டே இருப்பேன். என்னுடைய Facebook பக்கத்துல போட்டிருக்கேன், குரூப்ல போட்டிருக்கேன், எல்லா இடத்துலயும் போடுறேன். 858 குழுவுல இது வரைக்கும் 50 முறை போட்டிருப்பேனா? மக்கள்லாம் போர் அடிக்கும். ஏன்னா விளம்பரம் பண்றதுக்கு தான் இந்த குரூப் ஆரம்பிச்சு வச்சிருக்கியா நீ அப்படிங்கிற அளவுலதான் இருக்கும். அவ்வளவு கத்துனாலும் அந்த புத்தகம் வந்து ஒரு 1000 புக்கு போயிருக்கணும். அந்த எண்கணித வரலாற்றையே புரட்டி போடுற மாதிரி ஒரு புக்கு. அது ஒரு வைரக்கடையில இருக்கிற வைரத்தை வாங்கறதுக்கு யாரு வரமாட்டேங்கிறாங்களோ அது மாதிரி போகுது. வள்ளலாருக்கே அவ்வளவுதான், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, முன்தாமரைக்கு என்ன பெரியவனா, அதெல்லாம் அப்படி போகுது. நீங்க புத்தகத்தை வாங்கி படிங்க சார், சிறப்பா இருக்கும். அடுத்த டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்களே ஐயா? இல்ல 2 பேர் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் சொன்னார் இல்லையா, அவர் மட்டும் சொல்லுங்க. 23/6/1960. திரும்ப 23ன்னு சொல்றவங்களுக்கு பின்னாடி திரும்ப யார சொல்றீங்க? 23ன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க மட்டும் சொல்லுங்க. 23/6/1969. ஐயா இப்ப நீங்க 2 பேர் பேசுறீங்க இல்லையா, அந்த 2 பேர் மட்டும்தான் கடைசி, அதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாமே இல்ல. இப்ப 69 டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டேன். அதுபடி குறுக்கால பேசுனாங்க இல்லையா, அவங்கள மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை நாங்க முடிச்சுக்கலாம். மணி 2 மணி நேரத்துக்கு மேல இந்த வகுப்பு போயிடுமாட்டிருக்கு. இதை முடிச்சுக்கலாம். திரும்ப ஒரு முறை இதே மாதிரி ஒரு அறிமுக வகுப்பு, ஒரு கோயம்புத்தூர் வகுப்புக்கு பின்னாடி திரும்ப ஒரு முறை போடலாம். அன்னைக்கு நம்ம மிச்ச விஷயங்களை பேசிக்கலாம். இப்ப 23/6/69 இருக்கு இல்லைங்களா, நீங்க சொல்லுங்க உங்களுக்கான ரிப்பீட்டட் நம்பர் என்ன? 6 2 தடவை வந்திருக்கு, 9 2 தடவை வந்திருக்கு. 6 2 முறை வந்திருக்குங்கிற போது நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல பொறுப்பெடுத்து நடத்திக் கொள்ளுதல், வேலையில பொறுப்பெடுத்துக் கொள்ளுதல் எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாருக்காகவும் நீங்க உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காகவும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. 2 3 எல்லாம் இருக்கிறதுனால எல்லாமே சிறப்பா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா காசு பணம் துட்டு மணி அப்படிங்கும் போது மட்டும் கையில இருக்கிறத காட்டிலும் கடனா இருக்கிறது அதிகமா இருக்குங்கிற மாதிரி ஒரு சில சிக்கல்களை சந்திக்கலாம். உங்களை பொறுத்த மட்டும் முக்கியமாக கடன் வாங்காதீங்க, கையில பணம் சேருங்க. ஒரே மாதிரியான அந்த வேலைகள், அதாவது அடுத்தடுத்து மாறிக்கொண்டே இருக்கிற மாதிரியும் இல்லை. 5 இல்லை இல்லைங்களா, 5ஆம் நம்பர் இல்லைங்கிறதுனால புதிய விஷயங்களை ஏத்துக்க மாட்டீங்க. 4 8 இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பொருளாதாரம், அதோட பெருக்கம், இது பத்தியான அந்த திங்கிங் கம்மியா இருக்கும். இதெல்லாம் நீங்க இயற்கையாகவே வளர்த்து கொள்வதற்கு உங்கள் குடும்ப நபர்கள் உதவுவார்கள். 6 2 முறை வந்ததுனால இதெல்லாம் ஒரு மைனஸ் பாயிண்டா உங்களுக்கு இருந்தாலும் கூட சார், 6 2 முறை வந்ததுனால 2 இருக்கிறதுனால உங்க குடும்ப நபர்கள் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, அந்த சூழ்நிலை அப்படிதான் இருக்கா, வேற மாதிரி இருக்கா? ஆமாங்க, அது நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க தனியா விட்டு பண்ணீங்கன்னா உங்ககிட்ட பைசா இருக்காம போயிடும். குடும்ப நபருடைய தலையீட்டுனாலதான் ஏதோ நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லணும். அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து எந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணா ஏதாச்சும் ஒரு அம்புகள் எக்ஸ்ட்ராவா, அதாவது இதுல பாத்தீங்கன்னா அந்த பாதைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல பாதைகள் மொத்தம் 8 விதமான பாதைகள், அந்த புத்தகத்துல 8 விதமான பாதைகள் பற்றி இருக்கும். ஏதாவது ஒரு நம்பர் மிஸ்ஸிங் நம்பர் நாம தொடும் பொழுது அந்த ஒரு பாதை ஓப்பன் ஆயிடுதுன்னு வைங்களேன், செம்மையா இருக்கும். அதுக்கான ஒரு முயற்சி தான் அது. அதுல வந்து நீங்க 5 அப்படிங்கிற நம்பரை நீங்க எடுங்க. 5 பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல இருந்து 9 5 1 அப்படிங்கிற அந்த பாதை வந்து ஓப்பன் ஆகும். சிறப்பா இருக்கும். இதன் மூலமாக நிகழ்காலத்திலே எப்பவுமே ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எதிர்காலத்திலேயே இருப்பாங்க. ஒரு சிலர் நிகழ்காலத்துல இல்லாம கடந்த காலத்திலேயே இருப்பாங்க. நான்லாம் இன்னைக்கு யார் தெரியுமா, நான்லாம் அப்படி யார் தெரியுமா அப்படின்ட்டே இருப்பாங்க. என்ன அங்க கூப்பிட்டாகோ இந்த கூப்பிட்டாகோ அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன், பெரிய அறிவியல் ஆராய்ச்சியில் ஆயிடுவேன், நான் யார் தெரியுமா, நான்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்ட்டு எதிர்காலத்திலே இருப்பாங்க. ஆனா நிகழ்காலத்துல இருக்க மாட்டாங்க.
இப்ப நீங்க 5ங்கிற மிஸ்ஸிங் நம்பரை பிராக்டிஸ் பண்ணாலே நிகழ்காலத்துல நீங்க நினைச்சதையெல்லாம் அடையக்கூடிய ஒரு ஆற்றல் அடைவீங்க சார். இன்னும் நிறைய வயசு இருக்கு. அதனால 5 மிஸ்ஸிங் நம்பரை பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கான நிகழ்காலம் சாத்தியங்கள் அதிகப்படும். அப்புறம் ஒவ்வொரு நம்பரா நீங்க பிராக்டிஸ் பண்ணி வாழ்க்கையில பெரியலாம். சரிங்களா? நன்றிங்க. ஜோதிடம் வர மாட்டேங்குது. 2 வருஷம் 3 வருஷம் படிச்சா கூட. என்ன சார்? ஜோதிடம் வர மாட்டேங்குது. 2-3 இல்ல நீங்க நிகழ்காலத்துல நீங்க இல்ல. அதனால நீங்க 5 மட்டும் பண்ணுங்க சார். 5 வந்து பொதுவாக 5 அப்படிங்கிறது புதன் இல்லையா? அதனால நமக்கு கலை, கல்வி இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் உங்க நிகழ்காலம் ஓப்பன் ஆச்சுன்னாலே நீங்க எல்லாமே பண்ணிடுவீங்க. ஜோதிடம் உங்களுக்கு வரல அப்படின்னா படிக்கிறதுக்கே வரலையா, புரியவே இல்லையா, அது பலன் சொல்றதுக்கு வரலையா? அதாவது படிக்கிறேன், திடீர்னு உடம்புக்கு முடியாம முடிக்கிற டயத்துல உடம்பு முடியாம படுக்க வச்சிருக்கு. அதான் அது வந்து நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா பெயர், அதாவது இது வந்து ஒரு சப்ஜெக்ட் பலன்கள் சொல்றது மட்டும்தான். உடம்பு கெடுது, அதையெல்லாம் நம்ம சரிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல இருக்கு. நீங்க கோயம்புத்தூர் பக்கம் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வகுப்புல வந்து ஐடியா பண்ணுங்க. டோசு கிரிட் மூலயமாக உங்களுடைய உடல் நலத்திற்கு கூட எந்த அளவுக்கு நன்மையை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத முழுசா அங்க கத்துக்கலாம். சரிங்களா? முதல்ல உங்களுக்கான மிஸ்ஸிங் நம்பர் 5 நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா 9, 5, 1 அப்படிங்கிற அந்த பாதை வந்து ஓப்பன் ஆயிடும். அதுக்கு பின்னாடி அந்த ஒரு பாதை ஓப்பன் ஆனாதானே அதுல போய் நல்லது கெட்டதான் அடைய முடியும். சரிங்களா? அந்த அளவுல வந்து நமக்கு இருக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய இந்த வகுப்பை இதோட முடிக்கலாம். நான் இன்னும் நிறைய பேர் 4 பேர் கை தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எல்லாருக்கும் நாங்க பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐயா 5-1-1984. ஐயா இருங்க ஐயா, நம்ம வகுப்பு வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் நம்ம இறுதி கட்டமாக ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? அதையும் நம்ம சொல்லிட்டு இதுல இருந்து நம்ம ஃபிட் ஆயிடலாம். இந்த லோசு மாயக்கட்டம், இந்த புத்தகமானது பிரபஞ்சத்தினுடைய அந்த இயற்கை சக்திகள் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. இப்ப நம்ம உங்களுக்கெல்லாம் அந்த பலன்கள் சொன்னோம் இல்லைங்களா? அந்த பலன்கள் சொன்னோம்னா நீங்க அந்த புத்தகத்தை நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்கிட்ட கேட்க மாட்டீங்க. நீங்க ஐயா இதுக்கு என்ன அப்படிங்கிற அந்த இப்ப நீங்க ஒரு சில நபர்கள் இன்னும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கூட நான் பலன் சொல்லாம இருக்க பாருங்க. யாருக்குமே அந்த மாதிரியான விஷயங்கள் வராது. இந்த புத்தகத்தை வாங்கி முழுதாக ஒரு முறை படித்த நபர்கள் அந்த சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அந்த புத்தகத்தை வந்து நல்லா பயன்படுத்துறதுக்கும் என்னென்னலாம் பண்ணணுங்கிறது அந்த புத்தகத்திலே இருக்கிறது. புத்தகம் என்ன என்பது இருக்கிறது, புத்தகத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு இருக்குது, புத்தகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் அதற்குள் அறிய இருக்கு. புத்தகம் என்பது அடிப்படை மனிதர்களுக்கு, அடிப்படையான ஜோதிட ஞானம் இருப்பவர்களுக்கு சிறப்பாக உதவும். அதுல ஹையரா நாம பல விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா தொழில் முறையாக அதை உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு பிரயோகப்படுத்தி நீங்களும் வாழ்க்கையில ஜெயிச்சு உங்களுடைய வாடிக்கையாளர்களையும் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. அப்படிங்கிற அளவிலே அனைவருமே நீங்க அந்த புத்தகத்தை வாங்குங்க. உங்களுடைய திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நெகிழ்ச்சி அடைய செய்த, அதிர்ச்சி அடைய செய்த ஒரு கலை அப்படின்னு சொன்னோம்னா லோசு மாயக்கட்டம் தான். அதுக்கு அணிந்துரை எழுதியவர் பைரவ மணிங்கிறவர், திருப்பூர்ல திம்பச்சக்கரம் ஆராய்ச்சியாளர். அவர் சொல்றாரு, ஒரு 30 ஆண்டுகளாக ஜோதிடத்துறையில என்னென்னமோ ஆராய்ச்சி பண்றேன், 25 வருஷமா தொழில் முறையில் இருக்கேன். என்னுடைய எண்கணித ஆய்வுல ஏன் இந்த விஷயம் எனக்கு அறிவுக்கு எட்டாம போச்சு, அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய 25 ஆண்டு ஜோதிட ஆராய்ச்சி, நியூமராலஜி ஆராய்ச்சியே வேஸ்டா போச்சுங்க இந்த ஒரு புத்தகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அணிந்துரை எழுதினவர். அவர் படிச்சு பார்த்துட்டு அப்படி சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நம்ம 25 ஆண்டுகளாக இதை தானே செய்து கொண்டிருக்கிறோம், அவருக்கு 25 ஆண்டா இது கிடைக்கவே இல்லையா அப்படின்ட்டு. அப்ப அவர் மாதிரியான ஒரு உயர்ந்த நிலையிலே ஜெயிச்சு காட்டியவர், வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டியவர், அவரெல்லாம் வந்து இந்த விஷயத்த சொல்லும் பொழுதுதான், ஓ நாம செஞ்சிட்டு இருக்கிற இந்த விஷயம் அவ்வளவு மகத்தானதா, இறைவன் நம்மை அந்த அளவுக்கு மதித்து மரியாதை தந்து இந்த விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறாரா, அதை தான் நாம உலகத்திற்கு, வெளி உலகத்திற்கு தருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் எனக்கு ஒரு பயம் உண்டாகிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரியே நான் வந்து லோசு மாயக்கட்டம் என்பது புத்தகமாக எழுதும் பொழுது அது ஒரு மளிகை கடைன்னு நினைச்சதை எழுதினேன். மளிகை கடை புத்தகம் நம்ம வெளியிட்டோம்னாலே நியூமராலஜி ரசிகர்கள் 2000-3000 பேர் இருப்பாங்க, ஒரு 5000 பதிப்பு போயிடும்னு நினைச்சேன். ஆனா இது பிரபஞ்ச ரகசியமா போச்சு. அதாவது இது வரைக்கும் வெளியே வரல, வேற எங்கேயுமே வெளியே வரல, நாம தான் முதல்ல எழுதியிருக்கோம். லோசு மாயக்கட்டம்னு ஒரு சின்ன ஒரு சாப்டர், 1 பேஜ் 2 பேஜ்ல முடிக்கிற விஷயத்த 150 பேஜ் புத்தகமா வச்சிருக்கோம். அது போக
அட்வான்ஸ் கிளாஸ் ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கே ஒரு பயமாகி விட்டது. பிரபஞ்ச ரகசியத்தை வெளியே கொடுக்கும்போது அதனாலதான் இந்த மாதிரிலாம் ஆகுது. அவர் பாருங்க, இலவச வகுப்புன்னு சொன்னோம், 1000 பேர் சேர்ந்துட்டாங்க. அந்த 1000 பேரும் இங்க வந்தாங்களான்னா வரல. 40 பேர் வந்தாங்க. இப்ப 2 மணி நேரம் ஆச்சு, 20 பேர் தான் நம்ம இருக்கோம். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், நாம வைரக்கடையாட்ட போயிட்டோம். அப்ப இத நாம சரியான தகுதி மிக்க நபர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு சொன்னாதானே முடியும். முதல்ல நான் சொல்லணும். நீங்க புத்தகத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, உங்க நண்பர்களுக்கு சொல்லுவீங்க, அப்புறம் அது தானா பரவிவிடும். சரியா நண்பர்களே? நல்லது நண்பர்களே. முடிந்த மட்டும் நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே நீங்கள் உங்கள் நண்பர்களோடு, ஜோதிட நண்பர்களோடு சேர்ந்து அனைவருமே இந்த பயிற்சியில் இணையணும். 1888 ரூபாய் அப்படிங்கிற அந்த பயிற்சி கட்டணமானது மிக மிக குறைவான ஒரு கட்டணம். அதுல 280 ரூபாய் மதிப்புடைய புத்தகத்தையும் ஃப்ரீயா கொடுத்துறோம். மதிய உணவு, இந்த உபசரிப்பு செலவுகள் இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அதிகப்படியா இருக்கும். சரிங்களா? அதுலயும் நம்ம இந்த அளவுக்கு குறைவாக அடியேன் கேட்டுக்கொண்டதுனால கௌசிகன் பதிப்பகம் ஐயா சசிகுமார் ஐயா அவர்கள் சிறப்பாக இந்த வகுப்பை ஏற்பாடு பண்ணி நடத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த மாயக்கட்டத்தை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையிலும் அந்த மாயாஜாலத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் வாடிக்கையாளர்களுக்கும் உங்களை சுற்றியுள்ள நண்பர்களுக்கும் அந்த மாயாஜாலத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கூறி வகுப்பை நிறைவு செய்கிறேன். இரவு வணக்கம்.